நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமைய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னியிருந்தார். எல்லாம் வல்ல பெருமான் ஆர்தரும் பன்னார் மொழி அமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கமணி ஐயாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரியர் பெருந்தகையாருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, தொன்று புராணத்திலே எம்பெருமான் சண்டீஸ்வர நாயனாருடைய புராணத்தை சிந்திச்சுட்டு இருக்கோம். சண்டீஸ்வர நாயனார் சேல்ஞலூர் என்று சொல்லக்கூடிய திருப்பதியில் அவதரித்தவர். பெரிய புராணத்தில் 2 பிள்ளையார், ஒன்று சேல்ஞலூர் பிள்ளையார், இன்னொன்று சீர்காழி பிள்ளையார். சீர்காழி பிள்ளையார் என்று சொல்வது ஞானசம்பந்த பெருமான், சேல்ஞலூர் பிள்ளையார் என்று சொல்வது நம்முடைய சண்டீஸ்வர நாயனார். ஞானசம்பந்த பெருமானே சேல்ஞலூர் வருகின்ற பொழுது பல்லக்கை விட்டு இறங்கி போவார். ஏன்னா சேல்ஞலூர் பிள்ளையாராகிய சண்டீஸ்வர நாயனார் ஞானசம்பந்த பெருமானுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தவர். அதனால் அவரை வணங்கி கொண்டு அதற்கு பிறகு அந்த பதிக்குள்ளே வருவார். அவ்வளவு சிறப்புடையவர் சண்டீஸ்வர நாயனார். அந்தனர் குலத்திலே அவதரித்தவர். அவருடைய அப்பா பேர் எச்சதத்தன், அம்மா பேர் பவித்திரை என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஊர் ஒரு பெருமை சொல்லுகின்ற பொழுது, பண்ணின் பயனாம் நல்லிசையும் பாலின் பயனாம் இன்சுவையும் கண்ணின் பயனாம் பெருகொலியும் கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சும் விண்ணின் பயனாம் பொலிமலையும் வேத பயனாம் சைவமும் போல என்று சொல்லி மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோ என்று சொல்லி, அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயன். நல்ல இசைக்கு என்ன பயன்னா பண்ணோடு பாடுவது தான் நல்ல இசைக்கு பயன். அது மாதிரி பாலுக்கு என்ன பயன்னா நல்ல சுவை. கண்ணுக்கு பயன் என்னென்னா ஒளி இருக்கணும். ஒளி இல்லாத கண் இருந்து ஒரு பயனும் இல்லை இல்லைங்களா? அதனால் கண்ணின் பயனாம் பெருகொழி கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சும்னு திருவைந்தெழுத்தினுடைய பயன். அதை கருத்து அப்படின்னா எப்படி 5 எழுத்தினுடைய அதுக்கு மேலே ஒரு கருத்தான ஒரு சொல் சொல்ல முடியாது. நம்ம சைவத்தில் உயர்ந்த ஒரு சொல் என்னென்னா 5 எழுத்து. ஆமாம், அப்படி அதான் சொல்லுவார், ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சும். அப்புறம் விண்ணின் பயனாம் பொலிமலையும். விண் இருக்குதுன்னா அதுக்கு என்ன பயன்? மலை பொழியணும் இல்லைங்களா? அது மாதிரி வேத பயனாம் சைவம். வேதத்தினுடைய பயன் என்னென்னா சைவம். சைவம் என்று சொல்லுவது ஆகமம். நமக்கு வேதம் பொது, ஆகமம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சைவம் போல மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்து என்று சொல்லி, மண்ணிற்கு பயனாகும் அந்த பதியினது வளத்தினது பெருமை அளவுடையதாகுமோ. ஏன்னா நாயனார் அவதரித்ததுனால அந்த பதி அவ்வளவு ஒரு சிறப்பாக நமக்கு சேக்கிழ பெருமான் சொல்லியிருக்கிறார். அந்த பதியில் அவதரித்தவர் எச்சதத்தன் என்று சொல்லி, அந்த எச்சதத்தனுடைய திருமகனாராக நம்முடைய நாயனார் அவதரிக்கிறார். அப்படி நம்முடைய எச்சதத்தனை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்வார் அப்படின்னா, 2 அதாவது பெருமை விளங்கும் அப்பதியின் மறையோர் தம்முட் பெருமனைவால் தரும நிலவு காசிவ கோத்திரத்து தலைமை சால் மரபில் அருமை மணியும் அழைத்ததுவே நஞ்சு மலைக்கும் அரபு போல் இருமை வினைக்கும் ஒரு வடிவம் எச்சதத்தன் உடனானால் என்று சொல்லி, 2 வினை, நல்வினை தீவினை இல்லைங்களா? சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுவது. நல்வினைக்கும் எச்சதத்தனையும் ஓமை சொல்லலாம், அதே மாதிரி தீவினைக்கு எச்சதத்தனையே ஓமையை சொல்கிறார். அப்படின்னா நல்வினைக்கு என்ன ஓமை? சண்டீஸ்வர நாயனாரை ஈன்றெடுத்து கொடுத்தது சைவ உலகத்துக்கு. தீவினைக்கு என்ன இதுன்னா சிவபூசைக்கு வச்சிருந்த பாலை காலால் கிடற செய்தது. அப்போ நல்வினைக்கு அவரே தான். அதுக்கு பாம்பை அரவை ஓமையை சொல்கிறார். அரவு என்று சொல்லுவது, அரவுனுடைய பயன் என்ன? மாணிக்க மணி கொடுப்பது நல்வினை, அதே நஞ்சு வச்சிருக்கிறது தீவினை. அது மாதிரி 2க்கும் எச்சதத்தனைய ஓமையை சொல்வார். நல்வினை தீவினை என்ற 2 வினைகளும் செய்வதற்கு ஒரே வடிவமாக வந்தவனாக எச்சதத்தன் என்பவன் ஒருவன் உள்ளனானான். அப்பாவை சொல்ல சண்டீஸ்வர நாயனாருடைய அப்பாவை சொல்லுகின்ற பொழுது அவன் இவன் சொல்கிறார், ஒருமையில் சொல்கிறார். அப்படின்னா சிவ அபச்சாரம் செஞ்சதுனால. ஆமாம், இதே ஞானசம்பந்த பெருமானுடைய அப்பாவை சொல்லுகின்ற பொழுது அப்படி சொல்ல மாட்டார். சிவபாதகிருத யார் அப்படின்பார், ஆர் போட்டு சொல்வார். அது என்னென்னா அவங்களுடைய நிலைப்பாட்டை வச்சு தான் சேக்கிழ பெருமான் பாடலில் சொல்கிறார். அப்படி பவித்திரை என்று சொல்லுவது அவங்க அம்மாளுடைய திருநாமம் என்று சொல்லி, அப்படின்னா அவங்களுக்கு நம்முடைய திருமகனாக அவதரித்தவர் தான் நாயனார், சண்டீஸ்வர நாயனார். அவருக்கு 5 வருடம் வருகின்ற பொழுது ஏற்கனவே ஆகமங்கள் எல்லாம் கற்றதனால அதெல்லாம் அவருக்கு நினைவு வருது. முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல்
சிந்தை மலர உடன் மலரும் செவ்வியுணர்வு சிறந்ததால் என்று சொல்லி 5 வயசு ஆனுடனே போன பிறப்பில் அவர் வந்து ஆகமங்களை எல்லாம் கற்றிருந்ததுனால அந்த ஆகமமெல்லாம் இப்போ அவருக்கு நினைவுக்கு வருது. எப்படி அப்படின்னா, ஒரு மலர் வாசனை முன்பே இருக்குது, ஆனால் விரியற வரைக்கும் அது வெளியில் தெரியாது, அந்த வாசனை நுகர முடியாது. நம்ம அந்த விரிஞ்சதுக்கு பிறகு எப்படி வாசனை வருமோ அது மாதிரி 5 வயது ஆனுடனே அவருக்கு வந்து அந்த முந்தைய அடைவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல் என்று சொல்லி அந்த மலர் விரிந்தால் எப்படி வாசனை வருமோ அது மாதிரி அவருக்கு அந்த ஆகமங்களெல்லாம் இதெல்லாம் கருத்துக்கள் எல்லாம் அவருக்கு நினைவுக்கு வந்தது என்று சொல்லி பக்குவமுள்ள உணர்ச்சி சிறக்க உள்ளதாயிற்று என்று சொல்லி சொல்கிறார். இப்போ அப்படி இருக்கிற பொழுது அவருக்கு அந்த சின்ன வயசுலேயே அவர் என்ன தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னா ரொம்ப முக்கியம். போன வாரம் கடைசியாக பார்த்த பாட்டுது. குலவு மறையும் பலகலையும் கொளுத்துவதன் முன் கொண்டமைந்து நிலவும் உணர்வின் திறங்கண்டு நிறுவு மறையோர் அதிசயத்தார் அலைகள் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கலையிலே என கொண்ட செலவு மிகுந்த சிந்தையினில் தெளிந்தார் சிறிய பெருந்தகையார். அதாவது இந்த உலகத்தில் அளவில்லாத கலைகள், எத்தனையோ கலைகள் இருக்கு இல்லைங்களா, அப்படி அளவில்லாத கலைகளில் குறிக்கப்படும் பொருள்களுக்கெல்லாம் எல்லையாக உள்ள பொருள் அருட்பெரும் கூத்தை ஏற்றும் திருவடியே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது கலைகளுக்கெல்லாம் எல்லையாக இருக்கக்கூடியது கூத்த பெருமானுடைய அந்த தூக்கிய திருவடி தான் என்று சொல்லி சொல்கிறார். அதை உறுதிமிக்க தமது சிந்தையினால் அந்த சிறிய பெருந்தகையாளர் தெளிந்து கொண்டனர். அதான் இந்த இடத்துல சிறிய பெருந்தகையார் அப்படிம்பார். இதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானே அப்படி தான் சொல்லுவாங்க, சிறிய பெருந்தகையார் அப்படின்னு சொல்லி அங்கேயும் வரும். இப்போ அவருக்கு 5லிருந்து ஒரு 7 வயசு தான் ஆயிருக்கும். அப்போ அவர் என்ன தெரிஞ்சிருக்காரு, அலைகள் கலையின் பொருட்களை ஆடும் கலலை. இதே மாதிரி யார் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனார். நீங்கள் அதை தான் பேச சொல்லியிருக்கீங்களா? ஐயா சொன்னார், சேரமான் பெருமாள் நாயனார் தான் கண்டிப்பாக அதான் சிந்திக்கணும் நம்ம. நான் அந்த அன்னைக்கு அவரும் சுந்தரரும் 2 பேரும் சேர்ந்து யாத்திரை செய்தது. அப்புறம் அவருடைய வரலாற்றில் கொஞ்சம் ஒரு சில செய்திகள் அப்படி தான் நம்ம திட்டமிட்டுருக்கு. அதில் சொல்கிறார் பாருங்கள், அவர் அரசராக இருக்கிறார் சேரமான் பெருமாள் நாயனார். சின்ன வயசுலேயே அரசு பட்டத்துக்கு வந்துடுறார். ஒரு 18 வயசு 20 வயசுலேயே அரசராகிடுறார். அப்படி அரசரானாலும் கூட அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் நிலையற்றது அப்படின்னு நினைக்கிறார். அது நல்லா சொல்வார் சேக்கிழார் பெருமான். அதை சொல்லுகின்ற பொழுது இந்த அரச மூலமாக வரக்கூடியதும் சரி, மற்ற எல்லாமே வந்து உறுதியற்ற பொருள் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார். உலகின் இயல்பும் அரசு இயல்பும் உறுதியல்ல என உணர்வார். புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றினுள் மூழ்கி நிலவும் நந்தவனப்படிகள் நீடு செய்து மலரும் முகையும் கொணர்ந்து திருமாலை சாத்த மகிழ்ந்து அமைத்து என்று சொல்லி, அப்படி இதெல்லாம் வந்து ஒரு நிலையற்ற பொருள். உலகின் இயல்பும் அரசு இயல்பும் உறுதியல்ல என உணர்வார் அப்படின்னு. இது எந்த வயசில்? அவர் சின்ன வயசுலேயே உணர்ந்திருக்கிறார். யார்? சேரமான் பெருமான் நாயனார். அரச பதவியாக இருந்தாலும் கூட இது ஒன்றும் நிலையான பதவி அல்ல என்று சொல்லி நினைக்கிறார். அதற்கு பிறகுதான் அவர் வந்து அதாவது அவரும் இதே மாதிரி உணர்றார். என்ன அப்படின்னா, பெருமானுடைய தூக்கிய திருவடி தான் என்று சொல்லி அதை உணர்றார். நீடுமுரிமை பேரரசால் நிகழும் பயனும் நிறை தவமும் தேடும் பொருளும் பெரும் துணையும் தில்லை சிற்றம்பலத்துள் ஆடும் கலலே என தெளிந்த அறிவால் எடுத்த திருப்பாதம் கூடும் அன்பின் அர்ச்சனை மேற்கொண்டார் சேரர்குல பெருமாள் என்று சொல்லி என்ன சொல்றாருன்னா, நீடும் உரிமை பேரரசால் நிகழும் பயனும், இந்த அரசன் மூலமாக வரக்கூடிய பயன், அதே மாதிரி நிறை தவம், இது எல்லாமே வந்து தேடும் பொருள், நம்ம வாழ்க்கையில் தேடக்கூடிய பொருள் எல்லாமே வந்து பெரும் துணையும் தில்லை சிற்றம்பலத்தில் ஆடும் கலலே, இது எல்லாமே என்னென்னா பெருமானுடைய அந்த ஆடிய தூக்கிய திருப்படி. இவர் எப்படி அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கலலேன்னு இங்கே சொல்கிறார். அங்கே என்ன சொல்கிறாரு? தில்லை சிற்றம்பலத்தில் ஆடும் கலலே என தேடும் பொருளும் பெரும் துணையும் தில்லை சிற்றம்பலத்தில் ஆடும் கலலே என்று சொல்லி அவர் அதை அறிந்தது. அதற்கு பிறகுதான் பெருமானுடைய தூக்கிய திருவடியவே வணங்கி கொண்டிருப்பார். யார்? சேரமான் பெருமான் நாயனார். அப்படி தினசரி அவருக்கு பூசையில் வந்து அந்த பாதச்சிலம்புலி கிடைக்கும். பாதச்சிலம்புலி கிடைச்சது 2 பேருக்கு தான், சேரமான் பெருமான் நாயனாருக்கு, அதே மாதிரி இவருக்கு மாணிக்க வாசகருக்கு. வாதபூரனில் வந்தினிது அருளி பாதச்சிலம்புலி காட்டிய பரிசும் எங்கே கிடைச்சது அப்படின்னா, மன்னன் அவரை வந்து கைது செய்து மதுரை எம்பதியில் அவரை
கைதியாக நிற்கிற பொழுது அந்த சிலம்போசை கிடச்சிதான். யாருக்கு? மணிவாசக பெருமான். சுடுமணலில் நிற்க வச்சு தண்டனை கொடுத்தாங்க இல்லையா, அப்போ வந்து அவருக்கு பெருமான் வந்து பாத சிலம்பொலி கொடுத்துருக்குறாரு. அது வாத ஊரணில் அப்படி சொல்கிறார். அது மதுரை எங்கே? மதுரை என்பதையிலையும் கிடைக்கல, வேற எங்கேயும் கிடைக்கல, திருப்பெருந்துறையிலையும் கிடைக்கல. வாத ஊரினில் வந்தினை தருளி பாத சிலம்பொலி காட்டிய பரிசும் அப்படின்னு சொல்லி இப்போ அவருக்கு கிடைச்சது. சேரமான் பெருமான் நாயனருக்கு தினசரி பூஜையில் கிடைக்கும். தினசரி பூஜையில் பெருமானுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு நாள் கிடைக்காதனால தான் அவர் வந்து சுந்தரர் அவர் சேர்றதுக்கு அது ஒரு காரணமாக இருந்து அதை நம்ம திருவஞ்சை களத்தில் ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் என்று சொல்லி அடுத்த பாட்டு தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்கணும். இப்போ அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கலலே, அது ரொம்ப முக்கியங்க. அதே இதுலேயும் வந்து நீடும் உரிமை பேரரசால் நிகழும் பயணம் நிறைதவும் தேடும் பொருளும் பெரும் துணையும் தில்லை சிற்றம்பலத்துள் ஆடும் கலலே அப்படின்னாரு. ரெண்டும் ஒரே கருத்து அப்படியே வந்திருக்கு. ரெண்டும் ஒரே கருத்து தான். அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கலலே. இதில் சடீஸ்வர நாயனார் புராணத்தில் அதில் நீடும் உரிமை பேரரசால் நிகழும் பயணம் நிறைதவும் தேடும் பொருளும் பெரும் துணையும் தில்லை சிற்றம்பலத்தில் ஆடும் கடலே என்று சொல்லி ரெண்டுமே அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 16வது திருப்பாட்டு. நடமே புரியும் சேவடியார் நம்மையுடையார் எனும் மெய்மை உடனே தோன்றும் உணர்வின்கண் ஒளியாதூறும் வலியன்பின் கடனே இயல்பாய் முயற்சி வரும் காதல் மேன்மேல் எழுங்கருத்தின் திட நேர் நிற்கும் செம்மலார் திகழும் நாளில் அங்கொரு நாள் நடமே புரியும் சேவடியார் நம்மையுடையார் எனும் மெய்மை உடனே தோன்றும் உணர்வின்கண் ஒளியாதூறும் வலியன்பின் அப்படின்னார். அருட்கூத்தை இயற்றக்கூடிய இந்த திருவடியினை உடையவர் தம்மை நம்மையுடைய தலைவராவர். அவர் தான் தலைவர். வேற சென்னி பைய கூப்பிடுறாரு. ஐயா திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. ஐயா ஐயா நாளைக்கு அனுப்பிச்சுட்றேங்க ஐயா. இருக்குது ஆமாங்க ஐயா, நான் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சுட்றேங்க ஐயா. மன்னிக்கணுங்க ஐயா, நாளைக்கு அனுப்பிச்சுட்றேன். காலை நல்லா இருக்கிறேனுங்க. நல்லா இருக்கிறேங்க ஐயா. நல்லா இருக்கிறீங்களாங்க? உடம்புக்கெல்லாம் சரிங்கய்யா. நம்ம இங்கே தானே இருக்கிறீங்கய்யா, நம்ம வீட்டில் இங்கே தான் இருக்கிறீங்க. சரிங்க, இன்னொரு நாளைக்கு வரணுங்கய்யா. ஐயா வந்து நேரில் பார்த்துக்கிறேங்க. சரிங்க, நாளைக்கு அனுப்பிச்சுட்றேங்க. சரி, நாளைக்கு அனுப்பிச்சுட்றேங்க. அதெல்லாம் நடந்தே போச்சுங்க. சமயத்தமிழ் கட்டுரை எழுதுவாங்க. இந்த மாதம் அனுப்புறதுக்கு மறந்துட்டேன். ஐயாவே லைனில் வந்துட்டார். அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் மறந்து போச்சுங்க. எப்பவுமே 25, 26 அனுப்பிடுவேன். அருட்கூத்தை இயற்றும் திருவடியினை உடையவர் நம்மை உடைய தலைவராவர் என்னும் உண்மை எண்ணந்தோறும் உடனே தோன்றும் உணர்வினில் ஒலியாமல் ஊறுவதாகிய அன்பின் வழியே கடமையாக இயல்பாய் முயற்சி செய்யும்படி வருகின்ற காதலானது மேல்மேல் எழுகின்ற கருத்தின் உறுதி பிறழாமல் நேர் நிற்கும் செம்மலார் இவ்வாறு விளங்குகிற நாட்கள் ஒரு நாள். இப்போ எல்லாமே கூத்தப்பெருமானுடைய ஆடும் கலலே, கலைகளுக்கெல்லாம் எல்லையாக இருக்கக்கூடியது ஆடும் கலலே என்று சொல்லி அந்த உணர்வோடு இருக்கிறார் நாயனார். அப்படி இருந்து இறைவனுடைய அந்த திருவடியிலேயே அன்போடு இருக்கின்ற காலத்தில் பெருமானுடைய திருவடியில் அந்த காதலானது மேல்மேல் எழுகின்ற கருத்தின் உறுதி பெறலாமல் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் ஒரு நாள். இப்போ இந்த நடக்க போகிறத சொல்ல போகிறார். இதுக்கு விளக்குரை சொல்லுகின்ற பொழுது நடமே ஆனந்த கூத்தினையே நடமே புரியும் சேவடி தூக்கிய திருவடி, அது இடது திருவடி முக்தி கொடுப்பது அத்திருவடியே ஆதலின் அதனை உடையார் நம்மையுடைய, அதாவது இந்த இடது திருவடி தான் வந்து முக்தி கொடுக்கக்கூடிய திருவடி என்று சொல்லி தூக்கிய திருவடி என்று சொல்லி சொல்றார். மெய்மை உண்மை உணர்த்தும் நூல்களாகிய வேத சிவா ஆகமலின் துணிவுங்கிறார். நன்மையுடையார் அப்படின்னா அவரது உடைமை பொருட்கள் அவை அவரது உடையவர் அப்படின்னா பதி இல்லைங்களா, பெருமானுக்கு பதி. அவருடைய உடைமை பொருள் என்னென்னா நம்ம தான். அவருடைய பெருமானுடைய உடைமை பொருள் யார்? நம்ம தான் இல்லைங்களா, பசுவர்க்கங்கள் தான். அவை உடையானை அடைந்து இன்புற ஒட்டாது அவற்றை கட்டிய பாசம் அப்பாசத்தின் வழிபோக்கி இன்பமளிக்க அவர் செய்யும் அருள் என்ற நன்மை உடையார் அப்படின்னார். நன்மை உடையார்னா என்னென்னா நமக்கு இருக்கக்கூடிய பாசங்களை நீக்கி நம்ம ஆணவ மலத்தை நீக்கி பெருமான் வந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய, அதாவது நன்மை உடையார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
உணர்வின் ஒளியாது ஊறும் வலி அன்பு. அன்பு இடையராது ஊற்றெடுத்து வழி வழி வருவதற்கு காரணம் உணர்வில் மேல் கூறிய துணிவுகள் எல்லாம் உடன் தோன்றுவதே என்று சொல்கிறார். வழின்னா அன்பு, முன்னை பிறவியிலிருந்து தொடர்ந்து பரம்பரையில் இடையராது வரும் அன்பு அப்படின்னார். அதான் முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இது போன பிறப்பிலிருந்து அப்படியே தொடர்ந்து வரக்கூடியது. சிந்தை மலர உடன் மலரும் செவ்வியுணர்வு என்று சொல்லி கணப்ப நாயனார் பணத்தில் இதே மாதிரி தான் வரும். பார்த்த உடனே பெருமான் மேலே அவ்வளோ அன்பு வந்ததுக்கு என்ன காரணம்னா, முன்பு செய்தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவார். போன பிறப்பில் அர்ச்சுனனாக இருந்த பொழுது செய்த பூசை. கருத்தின் திடம் நேர் நிற்கும் செம்மலார்னா கருத்தின் திடத்திலே உரைப்புடன் நிற்கக்கூடிய பெரியார். மனம் இறைவனிடமாக பதிந்து கொண்டவர். ஆமாம், வேற எங்கேயும் அவருடைய மனசு எங்கேயும் இல்லை. அதாவது ஒன்றியிருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை, அப்பர் சாமிகளுடைய தில்லை என்பதில் அவர் சொன்னது. அது மாதிரி இப்போ ஒரு பூஜை செய்கின்ற பொழுது மண்டு காதல் அர்ச்சனையின் வைத்தார் மற்றொன்றும் அறிந்திலரால் அப்படிம்பார். அப்பா வந்து கொடுமையான மொழியால் பேசுகிறாரு, ரொம்ப திட்டுறாரு, அதுவும் அவருக்கு தெரியாது. ஓங்கி அடிக்கிறார், முதுகில் தண்டு கொண்டு அடித்தார். மகனார் திருமுறையில் புடைத்தும் அப்படிம்பார் சேக்கிழ பெருமான், அதுவும் அவருக்கு தெரியல. அப்புறம் என்ன தெரிஞ்சது, காலில் தள்ளினதுனால தான் தெரிஞ்சது, இல்லைன்னா அதுவும் தெரிஞ்சிருக்காரு. இல்லைங்களா, அடித்ததும் தெரியாது, அதே மாதிரி பேசுனதும் தெரியாது. அதான் மண்டு காதல் அர்ச்சனையில் வைத்தார். அர்ச்சனைனா பெருமானை பூசிக்கிறது, அதுதான் அர்ச்சனை. அப்படி அந்த அர்ச்சனையில் வைத்தார் மற்றொன்று அறிந்தலரால் அப்படின்னா என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாது. அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் புலன்களை எல்லாம் அடக்கி பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார். எப்படி பெருமானை வழிபாடு செய்யணுங்கிறது ஞானசம்பந்த பெருமான் கோலிலி தேவாரத்தில் சொல்கிறார். வஞ்ச மனத்து அஞ்சொடுக்கி வைகடுநற் பூசனையால் நஞ்சமது செய்தருளும் நம்பி எனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் இந்துகந்தான் கொஞ்சுகிளி மஞ்சனவும் கோழிலியம் பெருமானினர். அப்படி அர்ஜுனன் பூஜை பண்ணுவானா. அர்ஜுனன் பூஜை பண்ணால் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு எதுவுமே தெரியாதான். வஞ்ச மனத்து அஞ்சொடுக்கி வைகளும் அப்படின்னா தினசரி பூஜை பண்ணுறது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுறதெல்லாம் இல்லை. பூஜை எப்போ செய்யணும், இடையராது பூஜை செய்யணும். இடையரா அன்புனுக்கு என் ஊடகத்தை நின்றுருக தந்தர்லியம் உடையானேன்னு. இப்போ வைகளுநற் பூசனையால் நஞ்சமுது செய்தருளும் நம்பி எனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தவனுக்கு. பஞ்சபாண்டவர்களில் பார்த்தன்னா அர்ஜுனனுக்கு அப்போ தான் சாமி பாசுபதம் கொடுத்தாரான். பாசுபதம் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கல. அவன் பண்ண பூஜையை பார்த்து மகிழ்ந்து பெருமான் கொடுத்துருக்கார். அதாவது காமிய பூஜை தான் இருந்தாலும் கூட அந்த காமிய பூஜையாக இருந்தாலும் அது எப்படி பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளால் செய்ய முடியுமா? இப்போ நம்ம நிற்காமிய பூஜையே செய்கிறோன்னு வைங்களேன், பெருமான்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம், பெருமானே உங்களுடைய அன்பு ஒன்றே போதன்னு செஞ்சாலும் கூட அந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அதுதான் அர்ச்சனை செஞ்ச பூஜை. அதான் அதுக்கு அப்படி செய்ததுனால பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் இந்து வந்தான் கொஞ்சகிளி மஞ்சனவும் கோலிலியம் பெருமானு. பஞ்சபாண்டவர்களில் சிவபூஜை பண்ணது 5 பேரும் பண்ணியிருக்காங்க. 5 பேரும் பண்ண சிவலிங்கம் குஜராத்தில் இருக்குதுங்க. அந்த ஹோலியாக்குன்னு சொல்லி அந்த கடல் உள்வாங்கன்னா 5 சிவலிங்கம் இருக்குது இல்லைங்களா, அது பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் வழிபாடு செய்த சிவலிங்கம். தர்மன் பூஜை பண்ணது, அர்ச்சுனன் பூஜை பண்ணது, பீமன் பூஜை பண்ணது, நகுல சகாதேவர்கள் பூஜை பண்ண 5 சிவலிங்கம் அங்கே இருக்குது. அது தினசரி காலையில் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு நேரம், அந்த நேரத்தில் அப்படியே கடல் உள்வாங்கும். அப்படி உள்வாங்கன்னா நம்ம போய் அர்ச்சனை பாலெல்லாம் அங்கேயே விற்பாங்க, பால் வில்வம் எல்லாம் இருக்கும், எல்லாம் போட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணி நேரத்தில் மீண்டும் அதெல்லாம் வந்து முழுகிடும். நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம். உள்வாங்கிறதுக்கு போக முடியல, நேரமாயிடுச்சு. அப்புறம் மீண்டும் அது வந்து பழைய நிலையை அடைகின்ற பொழுது அப்படியே நம்ம தண்ணியெல்லாம் 6 உயரத்துக்கு மேலே வரும். நம்ம ஒரு கோயில் அளவுக்கு மேலேயே தண்ணி வந்துடுது. அது அந்த கொடிமரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி வந்துடும். நம்ம வெளியில் வர சொல்லிடுவாங்க, நம்ம அந்த கரையில் நின்று பார்க்கலாம். நடக்குது, இன்றைக்கு வரைக்கும் நடக்குது. அதை உள்வாங்கிற பொழுது ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் உள்ளே போகணும். நம்ம 1 கிலோமீட்டர் தூரம் கடலுக்குள்ளே போய் அதை வழிபாடு செஞ்சுட்டு அது ஒரு மணி நேரத்தில் மீண்டும் பழையபடிக்கு வந்துடுது. இது ஒரு நாளைக்கு 2 நேரம் மட்டும்தான் நடக்குது. மற்றபடி காலையில் மட்டும்தான் நடக்குது, சாயந்தரம் நடக்குதுங்கிறாங்க, என்னன்னு தெரியல. அதான் இருக்கலாங்க. நான் காலையில் நேரம் போனோம், உள்வாங்கினதுக்கு பிறகு தான் போனோம். அப்போ 5 பேருமே வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. பஞ்சபாண்டவர்கள் 5 பேருமே வழிபாடு செஞ்ச சிவலிங்கம் அங்கே இருக்குது.
அப்படி பெருந்தோன்றலார் அப்படின்னார். செம்மல் அப்படின்னா பெருமையுடையார் அர்த்தங்க. செம்மல் அப்படின்னா பெருமையுடையவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கருத்தின் திடம் நேர் நிற்கும் அப்படின்னு, நேர் நிற்கும் செம்மலார். கருத்தின் திடத்திலே உரைப்புடன் நிற்கும் பெரியார். மனம் இறைவனிடமாக பதிந்து கொண்டவர். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம பூசை பண்ணால் மட்டும் போதாது, நம்ம மனம் எங்கே இருக்கணும்? பெருமானுடைய திருவடியில் இருக்கணும். அதான் இந்த பாட்டில் வந்து சொல்கிறார். சிறிய பெருந்தோன்றலார் அப்படின்னு சொல்லி முதல்லையே சொன்னார். கருத்தின் திடம் ஆங்கொரு நாள் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் அந்த இது நிகழ்வு நடந்தது சொல்கிறார். ஓதுகிடையனுடன் போவார் ஊரான் நிறையின் உடன் புக்க போது மற்றங்கு ஒரு புனிற்றா போற்றும் அவன் மேல் மறு போச்ச யாதுமொன்றும் கூசாதே எடுத்த கோல் கொண்ட அவன் புடைப்ப மீது சென்று மிகும் பரிவால் வெகுண்டு விலக்கி மெய்யுணர்ந்து. ஏன்னா வேதமோது மாணவர் கூட்டத்தினோடு அப்படி மாணவர்களோடு அவரும் போகிறார். வேத பாடசாலையிலிருந்து அப்படி மாணவர்களோடு அப்படி அவர் சென்று கொண்டு இருக்கிற பொழுது ஒரு ஊரவருடைய ஆணிரையும் போனபோது, அதாவது ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய மாட்டை எல்லாம் மேய்க்கக்கூடிய ஒருத்தன் அந்த மாட்டையெல்லாம் பசு மாட்டையெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறான். அப்படி ஓட்டி கொண்டு மேய்ச்சி கொண்டு செல்லுகின்ற பொழுது ஈன்றணையதொரு பசு, அதாவது கண்ணுக்குட்டி போட்ட பசுங்க. கன்று ஈன்றணைந்த பசுன்னா கன்றுக்குட்டி போட்ட ஒரு பசு. அந்த பசு வந்து அந்த மேய்க்கிறவனா அப்படி கொம்புல அப்படி லேசாக முட்டுறதுக்கு போது இன்னும் முட்டலை. அப்படி முட்டை செல்லுகின்ற பொழுது அவன் ஒரு கோல் எடுத்து ஈன்றணைய பசுன்னெல்லாம் கூட பார்க்காம அவன் வந்து நல்ல நையை புடைக்கிறான். ஓங்கி அந்த பசு மாட்டை அடிச்சிட்றான். இவர் பார்க்கிறார். எடுத்த கோலினால் அவன் அதை புடைக்க அது கண்டு மேற்சென்று மிகும் அன்பினாலே சினந்து அவன் செயலை விலக்கி உண்மையினை உணர்ந்தாராய். ஏன்னா இவர் ஆகமங்கள் எல்லாம் படித்தது இப்போ நினைவுக்கு வந்ததுனால பசுவனுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கிறது அவருக்கு இப்போ தெரியுது. அதனால் பசுவனுடைய உடம்புல எல்லா தேவதைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த தேவதை எந்த இடத்துல இருக்குதுங்கிறதெல்லாம் சிவகுணியாக எழுதியிருக்கிறார். எந்தெந்த இடத்துல எந்த தேவதை இருக்குது, சிவபெருமானுடைய இடம் இது, லட்சுமியினுடைய இடம் இது, எல்லாமே எழுதியிருக்கிறார். ஆமாம், அதை வரபோது பார்த்துடலாம். இப்படி அவனுடைய அடிக்கிற பொழுது அவனுடைய செயலை விலக்கி உண்மையினை உணர்ந்தாராய் அப்படின்னு சொல்கிறார். ஊர் ஆணிரையின் உடன்புக்க போது வேதம் பயிலும் மடங்களும் வேள்வி சாலைகளும் அப்படி ஊர் புறத்தை உள்ளானவாதிலும் ஊர் நின்று வேதம் பயில்வதற்காக உரிய நேரத்தில் புறப்பட்டு வேதம் படிக்கிறதுக்காகத்தான் அவர் போகிறாரு. மாடு மேய்க்கிறதுக்காக போகலை. போகிற வழியில் அந்த மாட்டு கூட்டத்தை பசு கூட்டத்தை ஓட்டி கொண்டு செல்லக்கூடியவன் ஒருத்தன் வந்து அந்த கன்றுக்குட்டி போட்ட ஒரு பசுவை நையை அடிக்கிறான். தன்னை கொம்பால் முட்டை வந்ததுனால அதை பார்த்துட்டு சொல்கிறார். புனிற்றா அப்படின்னா ஈன்றணிய பசு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பசுவையே அடிக்கக்கூடாது. அது கன்றுக்குட்டி போட்ட பசுவை அடிக்கவே கூடாது இல்லையா? கன்றுக்குட்டி போட்ட பசுவை தொடவே கூடாது. கொம்பினை அசைத்து முயன்றதை என்று முற்றி பிழை செய்யாதிருக்க இடைமகன் புகுந்தானர். அது முட்டி ஒன்றும் பிழையெல்லாம் செய்யலை, கொம்பை மட்டும் அசைச்சிருக்குது. அவன் அதே வந்து பொறுக்க முடியாமல் ரொம்ப அடிச்சிருக்கிறான். யாதும் ஒன்றும் கூசாதே அப்படியே அதாவது பசுவை கருணையின்றி கோல் கொண்டு புடைத்தலை பற்றி ஒரு சிறிதும் அஞ்சாமலும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு இல்லை. மெய்யுணர்ந்து உள்ளத்தினுள் எழுகின்ற உணர்ச்சியினால் உண்மையை அறிந்து என்று சொல்லி இப்போ நாயனாருக்கு வந்து அந்த பசுவனுடைய பெருமை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து அதை அடித்தது தவறு அப்படின்னு சொல்லி உணர்றார். அதுக்கு அடுத்த பாட்டில் சொல்கிறார். பாவும் கலைகளாக மனூல் பரப்பின் தொகுதி பான்மையினால் மேவும் பெருமை அருமறைகள் மூலமாக விளங்குலகில் யாவும் தெளிந்த பொருள் நிலையே எய்த உணர்ந்த உள்ளத்தால் ஆவின் பெருமை உள்ளபடி அறிந்தார் ஆயர்க்கு அருள் செய்வார். இப்போ ஆனா பசு இல்லைங்களா? பசுவனுடைய பெருமைகளும் முழுவதுமாக அறிந்தவர் நாயனார். இப்போ அந்த பரந்த கலைகளும் பரவும் கலைகள் ஆகமநூல் பரப்பின் பரந்த கலைகளும் ஆகம நூல்களின் பரந்த தொகுதியும் இப்படி உண்மை பகுதியினால் பெருமை பொருந்தி அரிய வேதங்களும் ஆகிய இவைகளின் மூலமாக விளங்கும் உலகத்தில் எல்லாம் தெளிந்துணர்ந்து பொருள்நிலை தெளிய உணர்ந்த உள்ளத்தினால் பசுக்களின் பெருமையினை உள்ளபடியே அறிந்தாராகி விசார சருமனார் ஆயனுக்கு அருள் புரிவாராய். இப்போ அவன் மாடு மேய்க்கிறவனுக்கு அவங்ககிட்ட போய் இவர் பேச போகிறார். இப்போ எல்லா கலைகளையும் அறிந்தவர் நம்முடைய நாயனார். அதனால் பசு மேய்க்கிறவன் வந்து எப்படி அவங்ககிட்ட எப்படி பக்குவமாக சொல்லணுமோ அது மாதிரி சொல்ல போகிறார். பரவும் கலைகள் அப்படின்னு மிக பறந்து கிடக்கும் எல்லா கலைகளும் அளவிட முடியாத கலைஞானங்களை குறித்தது. ஆகமநூல் பரப்பின் தொகுதி மூல ஆகமங்கள்
2 ஆகமம் இருக்குங்களே, மூல ஆகமம்னு இருக்குது, உப ஆகமங்கள் அப்படின்னு இருக்குங்க. அதனால் ஆகமங்கள் அப்படிங்கிறது எண்ணில்லாதன அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணில் ஆகமும் இயம்பு இறைவரும்பாங்க. ஆனால் முக்கியமான ஆகமங்கள் 28 ஆகமங்கள். ஆமாம், 28 ஆகமங்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுவது. அதுபோக உப ஆகமங்கள் நிறையா இருக்குது. இப்படி ஆகம நூல் பரப்பின் தொகுதி என்று சொல்லி ஆவின் பெருமையினை ஒன்று போலவே எல்லா ஆகமங்களும் கூறுவன. அதாவது ஒவ்வொரு ஆகமும் ஒன்றொன்று சொல்லக்கூடியது. திருமந்திரத்தில் எடுத்துட்டிங்கன்னா 9 ஆகமங்கள் அதில் இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒரு மொத்தம் 9 பகுதி அதில் இருக்குது இல்லைங்களா? அது எல்லாமே ஒவ்வொரு ஆகமம். அப்படி ஒவ்வொரு ஆகமும் ஒவ்வொரு கருத்தை சொன்னாலும் இந்த பசுவை பற்றி சொல்லக்கூடியது எல்லா ஆகமங்களும் ஒரே மாதிரி சொல்லியிருக்குதான். அதுதான் எல்லா ஆகமங்களும் ஒரே கருத்து, பசுவனுடைய பெருமைகளை சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்கிறார். அருமறைகள் ஆகமங்களே அன்றி வேதங்களும் ஆவின் பெருமை கூறுவன. அப்படி ஆகமங்கள் தான் சொல்லியிருக்குதா அப்படின்னா வேதத்திலையும் பசுவனுடைய பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். மூலமாக ஏதுவாக கொண்டு கலைகளும் ஆகமங்களும் மறைகளும் என்றும் இவற்றை ஏதுவாக கொண்டு யாவும் தெளிந்த என்று சொல்லி, இதெல்லாமே யாவும் தெளிந்த உள்ளம் அப்படின்னா 13 நிலை, உயிரவை நிலை, இருள்மல நிலை, அருளது நிலை. இது எங்கே வருதுங்க? திருவருட்பயனில் வருது இல்லையா? திருவருட்பயனில் முதல்ல 13 நிலை அப்படிங்கிறது இறைவனுடைய தன்மை, தடத்த நிலை, சொரூப நிலை, இதெல்லாம் சொல்லக்கூடியது 13 நிலை. அப்புறம் உயிரவை நிலை, ஆன்மாக்களுடைய 3 வகையான ஆன்மாக்கள் இல்லைங்களா? விஞ்ஞானகல ஆன்மா, பிரளயாகல ஆன்மா, சகல ஆன்மாக்கள், இதெல்லாம் உயிரவை நிலையில் வரக்கூடியது. அப்புறம் இருள்மல நிலை, ஆணவ மலத்தை பற்றி சொல்லக்கூடியது. இது 3. அப்புறம் அருளது நிலை, இறைவனுடைய திருவருளை பற்றி சொல்லக்கூடியது அருளது நிலை. திருவருட்பயனுடைய நூலினுடைய இதே என்னென்னா திருவருள் பயன், இது 2 தாங்க. அதாவது 3 பொருள் இருக்குது இல்லைங்களா? பதி, பசு, பாசம். இந்த 3 பொருளில் திருவருளை அனுபவிக்கக்கூடிய ஒரே பொருள் ஆன்மா மட்டும்தான். அதனால் திருவருள் அப்படிங்கிறது ஒன்று, அதனுடைய பயன் ஒன்று. திருவருளை பற்றி சொல்லுவது 4வது அதிகரணம் அருளது நிலை. அதனுடைய பயனை பற்றி சொல்வது 8வது அதிகரணம் இன்புறு நிலை. திருவருளுடைய பயன் என்ன? இன்பந்தான். அதை என்னைக்கு அந்த இன்புறு நிலையை சொல்லக்கூடிய 8வது அதிகரணம். அது எப்போ வரும் அப்படின்னா அந்த அருள் உருநிலையில் வரும். அருள் உருநிலை என்று சொல்லுவது திருவருளே குருநாதராக நமக்கு உணர்த்துவது, உண்மை உணர்த்துவது. அப்புறம் அப்படி குருநாதர் உணர்த்துகின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? அறியும் நெறி அப்படின்னார் 6வது அதிகரணம். அறியும் நெறிங்கிறது அந்த உண்மை பொருள்களை அறியக்கூடிய நிலை. அதுக்கு மேலே என்ன கிடைக்கும்? உயிர் விளக்கம், அதுதான் 7வது அதிகரணம். அப்போ உயிர் விளக்கம் அடைந்ததுக்கு பிறகு என்ன கிடைக்கும்? நமக்கு இன்பம் கிடைக்கும். அதான் இன்புறு நிலை என்று சொல்லக்கூடிய 8வது அதிகரணம். சரி, இன்பம் கிடைச்சிருச்சு, இந்த இன்பம் இருக்குமா இல்லை கொஞ்ச நாளில் போயிருமா? அது ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? எத்தனை நாளைக்கு இருக்கும்? கிடைச்ச இன்பம் நம்ம நிலச்சி நிற்கிறதுக்கு தான் 9வது அதிகரணம். என்ன? 5 எழுத்து அருள்நிலை. 10வது அதிகரணம் அணைந்தோர் தன்மை. ஆமாம், கிடைச்ச பெருமானுடைய இன்பம் இருக்குது பாருங்கள். அந்த இன்பம் நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும். என்ன செய்யணும்? 5 எழுத்தை சொல்லணும். அடியார்கள் கூட்டத்தில் இருக்கும். இது 2 தான் உபாயம். இதுதான் இப்படி தான் திருவருட்பயன் வருது. அந்த மாதிரி இதெல்லாமே அறிந்து வைத்திருக்கிறவர் யார்? சண்டீஸ்வரன் நாயனார். சின்ன வயசுலேயே 5 வயசு 6 வயசுலேயே இதை யாவும் தெளிந்தங்கிறதுக்கு சிவகுணை உரை சொல்றார். 13 நிலை, உயிரவை நிலை, இருள்மல நிலை, அருளது நிலை. இது ரொம்ப, அதாவது அந்த நூலினுடைய பெயர், நூலினுடைய அதிகாரணமாக இருக்கக்கூடிய 2 தான். அருளது நிலையும் இன்புறு நிலையும் தான். மற்ற 8 அதிகாரணம் என்னென்னா அதுக்கு துணை செய்யக்கூடிய அதிகாரணங்கள். அது 2 தான். அதில் அருளது நிலை என்று சொல்லக்கூடிய திருவருள், அதனுடைய பயனாக இருக்கக்கூடிய இன்புறு நிலை, இது 2 தான் அதிகரணம். நூலோட பெயராக இருக்கக்கூடியது. ஆனால் மற்ற 8 அதிகரணங்கள் அதுக்கு துணை செய்யக்கூடிய அதிகரணங்கள். வையாபுரியார் நூல் தான் இருக்குது. அடியன் படித்த வரைக்கும் நான் 2-3 உரை படிச்சிருக்கிறேன். ஆனால் வையாபுரியாருடைய திருவருட்பயன் உரை மாதிரி படிக்க எங்கேயுமே இல்லைங்க. மாணிக்கவாசகையா தான் தொகுத்தார். மாணிக்கவாசகையா தான் அதை தொகுத்து கொடுத்தது. அப்போ அவர் நல்ல பணி செய்து கொடுத்துருக்கிறார். அருமையான நூல். எங்காவது கிடைச்சதுன்னா வாங்கி படிங்க. திருவருட்பயனில் ஈரோடு மையத்தில் இருக்குதுங்க, இருக்குது. வெங்கடாச்சலத்தில் இருக்குது, பார்க்கலாம். திருவருட்பயன் அருமையான நூல். வையாபுரியார் ஒரு நூல் எழுதுறாருன்னா அது பெரிய வேலைங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மேற்கோளெல்லாம் நல்லா இருக்கு. அது மாணிக்கவாசகையா நல்லா தெரிஞ்சுட்டாருங்க அவர்கிட்ட. திருவருட்பயன் மட்டும் அருமையாக இருக்கு. வாங்கம்மா.
அடுத்த திருப்பாட்டு. தங்கும் மகிழ யோனிகட்கு மேலாம் பெருமை தகமையன பொங்கு புனித தீர்த்தங்கள் எல்லாம் என்றும் பொருந்துவன துங்க அமரர் திருமுனிவர் கணங்கள் சூழ்ந்து பிரியாத அங்கமனைத்தும் தாமுடைய வல்ல அல்லவோ நல் ஆனினங்கள் தங்கும் அகில யோனிகளுக்கு மேலாம் பெருமையினர். உயிர்கள் தான் எல்லா யோனிகளுக்கு மேலாகிய பெருந்தன்மையுடையன. அப்புறம் சொல்றார் பொங்கு புனித தீர்த்தங்கள் எல்லாம் என்றும் பொருந்துவன. பொங்குகின்ற தூய தீர்த்தங்கள் எல்லாம் என்றும் பொருந்த பெற்றன. அந்த ஆவியில் வந்து பசுவில் எத்தனை தீர்த்தங்கள் புனித தீர்த்தங்கள் இருக்குதோ அத்தனை தீர்த்தங்களும் அந்த பசுவனுடைய உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்றார். அதே சொல்றார் பெருமையுடைய தேவர்களும் முனிவர் கூட்டங்களும் சூழ்ந்து இருக்கை கொண்டு பிரியாத அங்கங்களையும் உடையன ஆனினங்கள் என்று சொல்லி, அதாவது தேவர்கள் எல்லாரும் அந்த பசுவனுடைய அங்கங்களில் வந்து பிரியாமல் இருக்கிறாங்களாம் சொல்றார். தங்கும் அகில இதில் தான் சொல்றாரு எந்தெந்த தேவதைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது இந்த பாட்டில் தான் சொல்றாரு. சிவகோணிய உரையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். நடன இதில் வந்து தங்கும் அகில யோனிகட்கு மேலாம் பெருமை அப்படின்னார். தங்கும் அப்படின்னா உயிர்கள் இவ்வுலகில் பிறவி எடுத்து வரும்போது தங்கும். இந்த உலகத்தில் பிறப்பெடுத்து வந்திருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாத்துக்கும் பெருமை. அது அப்படின்னா அகில யோனிகட்கும் எல்லா விதமான யோனி பேதங்களும் மேலாம் பெருமை உயர்வுடையதாகிய பெருமை. எல்லா யோனி பேதத்துக்கும் மேலாக பெருமையுடையது இந்த ஆனினங்கள் தான் அப்படிங்கிறது. அதுக்கு மேலே இன்னொன்று சொல்லவே முடியாது. ஆனினங்களுக்கு மேலே இன்னொன்று சொல்ல முடியாது. மேலாம் பெருமை அப்படின்னார் உயர்வுடையதாகிய பெருமை. யோனி பேதம் என்பது அதாவது 84,100,000 யோனி பேதம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம சைவ சித்தாந்தத்தில் வருது. ஞானசம்பந்த பெருமானும் சொல்லியிருக்கிறார். அந்த 84,100,000 யோனி பேதத்திலையும் எல்லாத்தோட உயர்ந்தது என்னென்னா ஆனினங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். உரை சேரும் 84,100,000 யோனி பேதம் திருவெழிமலை தேவாரத்தில் சொல்கிறார். உரை சேரும் 84,100,000 அப்படின்னு சொல்லி ஆளுடைய பிள்ளையாருடைய தேவாரம். அதே மாதிரி இவை எல்லாவற்றிலும் மேன்மையுடையது. யாரும் ஃபோன் பண்ணுறாங்க. இவை எல்லாவற்றிலும் மேன்மையுடையன ஆவலின் பிறவியே என்பது ஆவின் பிறவியே. அப்படி எல்லாத்த விட மேன்மையானது இந்த ஆவினுடைய பிறவியே என்று சொல்கிறார். புனித தீர்த்தங்கள் தூய்மை செய்யும் தீர்த்தங்கள் என்று சொல்லி எல்லாம் கங்கை யமுனை முதலில் 7 பெருந்தீர்த்தங்களும் அவற்றையும் புனிதமாக்கும் மகாமக தீர்த்தம் இருக்கல. 7 தீர்த்தங்கள் பெருசு. இதை எல்லாத்தையும் புனிதமாக்குவது மகாமக தீர்த்தமா. எல்லா தீர்த்தங்களும் வந்து எங்கே சேருது? நமக்கு மகாமக தீர்த்தம் சொல்லுங்களா. அதில் ஏவியடர் கடலிடை பற்றெடுக்கின்றேன் அந்த பதிகத்தில் சொல்கிறார் பாருங்க. தாவி முதற் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புட்கரணி தென்னீர் கோவியோடு குமரிவரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ் கோட்டத்தங்கூத்தனாறு. அதில் 7 தீர்த்தம் வரும். ஆமாம் 7 தீர்த்தங்களும் அதில் வரும். அது எல்லாத்துக்கும் அந்த தீர்த்தங்களே போய் புனிதமாகுவதுங்கன்னா மகாமக தீர்த்தத்தில். அதுதான் மகாமக ரொம்ப சிறப்பு. இப்போ நடந்தது வடநாட்டிலையும் இருக்குது. அதே மாதிரி நம்ம கும்பகோணத்துலேயும் இருக்குது. மாசி மகம் ரொம்ப விசேஷம் அங்கே குளிக்கிறது. துங்க அமரர் பிறர் பிரம்மன் விஷ்ணு வருணன் அக்னி முதலிய பெருந்தேவர்கள் கணங்கள் சிவகணங்கள் எல்லாமே ஆவியில் இருக்கான். எல்லாமே ஆவினுடைய உடம்புல இருக்குது. சூழ்ந்து பிரியாத அங்கம் அனைத்தும் அமரர் முதலினோர் ஆனினங்களின் ஒவ்வொரு அங்கத்திலும் பொருந்தி அங்கு நின்று மகளாது வாழ்ந்துள்ளார்கள் என்பது என்று சொல்லி பசுக்களின் உறுப்புகளில் தேவர்களும் முனிவர்களும் தீர்த்தங்களும் இருத்தலாவது எங்கெங்கே என்ன இருக்குதுன்னு இப்போ சொல்கிறார் பாருங்க. பிரம்மனும் விஷ்ணுவும் கொம்பின் அடியிலும், கொம்பனுடைய அடியில் வந்து பிரம்மா விஷ்ணு, அப்புறம் வந்து கோதாவரி முதலிய தீர்த்தங்களும் சராசரமும் கொம்பின் நுனியிலும், கோதாவரி போன்ற தீர்த்தங்கள் வந்து கொம்பனுடைய நுனியில் இருக்கக்கூடியது. அப்புறம் சிவபெருமான் சிரசிலும், பசுவனுடைய நெற்றி மேலே இருக்கிறது சிவபெருமான். நம்ம வந்து பின்னாடி தான் நம்ம பூஜை பண்ணுவாங்க, கோ பூஜை. அது அங்கே இருக்கிறது லட்சுமி மட்டும்தான் அங்கே இருக்கிறார். சிவபெருமான் எங்கே இருக்கிறாருன்னா நெற்றியில் தான் இருக்கிறார். முதல்ல நம்ம நெற்றிக்கு தான் பூஜை பண்ணணும். கோ பூஜை செய்கிற பொழுது தெரியறதில்ல நம்ம ஆளுக்கு. அது லட்சுமி எங்கே இருக்கிறாளோ அதுதான் நமக்கு பெருசு. சாமி எங்கே இருக்கிறாரு, சாமி விட்டு போட்டு நாம் ஏன் போய் லட்சுமியை பிடிச்சிட்டு இருக்கோன்னு சாமிக்கு தானே முதல்ல. அதான் சொல்கிறார். சிவபெருமான் சிரசிலும், அப்புறம் உமாதேவியார் நடு நெற்றியில். உமாதேவியினுடைய இடம் என்னென்னா பசுவனுடைய நடு நெற்றியிலும். அப்புறம் முருகக்கடவுள் நாசியில், அந்த மூக்கில் வந்து நாசியில் தான் முருகக்கடவுள் இருக்கக்கூடிய இடமா. அப்புறம் நாசி நுனியிலும் வீற்றிருப்பர். உள்நாசியில் திக்குப்பாலகர்கள் வந்து உள்நாசியில் மூக்கினுடைய உள்நாசியில் இருக்கக்கூடியது. செவிகளில் அசுவனி தேவர்கள்,
கண்களில் சந்திர சூரியர்கள், சந்திரன் சூரியன் ஒளிப்பொருள்ங்கிறதுனால ரெண்டும் கண்ணில் இருக்கு. அது சந்திர சூரியன் தான் சிவபெருமானுக்கு கண்ணாக இருக்கக்கூடியது. ஆமாம். தந்தத்தில் வாயு நாவில் வருண். தந்தத்தில் வாயு அப்படின்னா தந்தம்ங்கிறது எதை சொல்றாருன்னு தெரியல எனக்கு. நாவில் வருணன், வருணன் வந்து நாக்கில் இருக்கிறார். இருதயத்தில் சரஸ்வதி, சரஸ்வதி இருக்கக்கூடியது இருதயத்தில். கபாலத்தில் வந்து யமனும் இயக்கர்களும். உதட்டில் காலை நண்பகல் மாலை என்னும் 3 காலத்துக்குரிய அது தெய்வங்கள் உதட்டில். ஆமாம், அந்த காலை நண்பகல் மாலை என்று சொல்லக்கூடிய 3. கழுத்தில் வந்து இந்திரன் இருக்கிறான், அருக்க தேவர். மார்பில் சாத்தியர், 4 கால்களில் அனிலவாய் என்று சொல்லி. முழங்காலில் மருத்துக்கள். குழம்பின் நுனியில் நாகலோகத்தார், குழம்பின் நடுவில் கந்தருவர், மேற்குழம்பில் தேவமாதர்கள், முதுகில் உருத்தரர், சந்துகளில் எண்வசுக்கள், அரைப்பரப்பில் பிதிர் தேவர்கள், பகத்தில் எழுகண்ணியர், குதத்தில் திருமகள். அதான் அடிவாயில், அதான் குதங்கிறது பின்னாடி தான் வந்து திருமகள் இருக்கக்கூடிய இடம். நம்ம அதை மட்டும்தான் கும்பிட்றோம், வேறு எதையும் நமக்கு கோ பூஜைனாவே பின்னாடி அப்படிங்கிறத ஆகிப்போச்சு. ஆனால் முன்னாடி தான் நம்ம முதல்ல கும்பிடணும். இதெல்லாம் எங்கே பிடிச்சா இருந்ததில்ல ஐயா இத்தனையா. இப்படி குதத்தில் திருமகள், அடிவாலில் தேவர்கள். அடிவாலில் தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் என்ன இடம்? அடிவாலில் தான் தேவர்கள். வால்மயிரில் சூரியன் ஒளி என்றுவாறு தேவர் முனிவர் அந்தந்த அங்கங்களில் சூழ்ந்து பிரியாதிருப்பர். கோசலத்தில் ஆகாய கங்கை. பாருங்க, பசுவனுடைய கோசலம் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் கங்கையே, அங்கே ஆகாய கங்கையே அங்கே தான் இருக்குது. கோமயத்தில் யமுனை இருக்குது. பசுவனுடைய கோமயம் இருக்குது இல்லைங்களா, சாணம், அதில் வந்து யமுனை நதி அதில் கலந்துருக்கு. பூமி தேவி வயிற்றினும் பெருங்கடல்கள் இது காம்பிலும் காருகபத்தியம் ஆகவனையும் தக்கனாக்கினி என்று 3 தீகள் வந்து இந்த இது வந்து காருகபத்தியம் ஆகவனையும் தக்கனாக்கினி என்று சொல்வது 3 அக்னி வளர்ப்பாங்க பிராமணருடைய இல்லத்தில். அந்த 3 அக்னி இருக்கக்கூடிய இடம் எதுன்னா இதயத்து, அதாவது வயிற்றில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதயம் முகம் என்னும் 3 இடங்களிலும் யாகத்தொழில் முழுவதும் எலும்பிலும் சுக்கலத்திலும் இருக்கும். கற்புடைய மாதர்கள் எல்லா அவயங்களிலும் வசிப்பர் என்று இவ்வாறு கண்டு கொள்க. இவை சிவ தர்மோத்தரத்தினுள் வேதாவும் கரியவனும் மாவினது கோட்டடியின் விளங்கி வாழ்வர் என்பது முதலாக 6 பாட்டுகளால் இது வந்து சிவ தர்மோத்தரத்தில் வந்து எடுத்து நமக்கு ஐயா வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கிறார். இந்த இடத்துல இந்த தேவதைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது சிவக்குனி ஐயா சொல்லியிருக்கார். எல்லா யோனிகளுக்கும் பெருமை, மேலான ஒரு பெருமையுடையது இந்த பசுக்கூட்டங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆய சிறப்பினால் பெற்ற அன்றே மன்றுன் உடம் புரியும் நாயனார்க்கு வளர்மதியும் நதியும் நகுவென் தலை தொடையும் மேயவேணி திருமுடிமேல் விரும்பி ஆடி அருளுதற்கு தூய திருமஞ்சனம் 5 அளிக்கும் உரிமை சுரபிகளாம். அதாவது பஞ்சகபியம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமஞ்சனத்தை அளிக்கக்கூடியது இந்த பசுக்கூட்டங்கள். அதாவது சொல்ற ஆய சிறப்பினாலே ஈன்ற அன்றைக்கே திறம்பலத்தில் நடம்புறுகின்ற நாயனாருக்கு வளர்பிறையும் கங்கையும் வெள்ளிய நகுதலை மாலையும் பொருந்திய சடையுடைய திருமுடியின் மேல் அவர் விரும்பி ஆடி அருளுதற்குரிய தூய திருமஞ்சனமாகிய ஆனைந்தனையும் அந்த உரிமுடைய பசுக்கள் கொடுப்பன. ஆனைந்து அப்படிங்கிறது சாணம், அப்புறம் கோசலம், பால், தயிர், நெய், இதுதான் 5 தான் வந்து. ஒரு சிலர் சாணத்தை விட்டுட்டு சொல்லுவாங்க, அப்படி அல்ல, சாணமும் அதில் இருக்கு, சாணமும் அதில் ஒன்று. ஒரு சிலர் வந்து அப்படி சொல்லுவாங்க, சாணமும் சேர்ந்து தான் பஞ்சகபியம் அப்படின்னு சொல்கிறதுங்க. நம்ம அப்படி ஆனைந்தினையும் அந்த உரிமையுடைய பசுக்கள் கொடுப்பன. இப்போ பெருமானுக்கு முழு காட்டக்கூடிய ஆனைந்தியே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பசுக்களுக்கு சிறப்புண்டு. ஆய சிறப்பு என்று சொல்லி நாயனார் இந்த இடத்துல இந்த பாட்டில் வந்து நாயனார் அப்படிங்கிறார். நாயனார் அப்படின்னா தலைவர்னு அர்த்தங்க. ஆமாம், நாயனாருக்கு சிவபெருமான் இந்த இடத்துல நாயனார் அப்படின்னு சொல்கிறார். நாயனார்னு சிவபெருமான். இதே மாதிரி கணப்ப நாயனார் குணத்தில் வருதுங்க. கொழுவிய தசைகள் எல்லாம் கோளினில் தெரிந்து கோர்த்தங்கு அலறு பதத்தில் காட்சி பள்ளினில் அதக்கி நாவில் படகி இனிமை பார்த்து படைத்தை விரைச்சு சால அழகுது நாயநீரே அமுது செய்து அருளும் என்றார். அப்படி எப்படி அமுது செஞ்சார் அப்படிங்கிறத சொல்கிறார். சால அழகுது, ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும், சாப்பிடுங்கன்னு குழந்தைகளுக்கு ஊட்டுற மாதிரி கண்ணப்ப நாயனார் வந்து காலத்திநாதருக்கு ஊட்டியிருக்கிறார். சால அழகுது நாயநீரே அமுது, அந்த இடத்துல நாயநீர்னு வருது. ஆமாம், அப்படி
ஆட்கொண்டருளும் அடியார் பெருமக்களை நாயனார் என்ற வழக்கம் போந்தது என்று சொல்கிறார். நதி கங்கை நகுவெண்தலை என்று சொல்லி சிரமாலை எல்லாம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த திருப்பாட்டு. சீலமுடைய கோக்குலங்கள் சிறக்கும் தகைமை தேவருடன் கால முழுதும் உலகனைத்தும் காக்கும் முதற்காரணராகும் நீலகண்டர் செய்ய சடை நிறுத்தர் சாத்தும் திரு நீரு தரும் மூலம் அவதாரம் செய்யும் மூர்த்தம் என்றால் முடிவு என்னோ. மூலம்னா அதாவது திருநீர் செய்கிறதுக்கான சாணம் இல்லைங்களா, அதையே திருநீர் தான் இருக்கிறதுல சைவத்தில் பெரிய சிறப்பு திருநீர் தான். அந்த திருநீற்றுக்கான மூலப்பொருளையே கொடுக்கக்கூடியது இந்த பசு கூட்டங்கள். அப்போ அதுக்கு மேலே என்ன ஒரு பெருமை இருக்க முடியும்? பெருமானே சாற்றிக் கொள்வது திருநீர். தம்பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கடல் அறிஞ்சி சேக்கடை பெருமான் ஏனாதி நாயனாருடைய புராணத்தில் கடைசி பாட்டில் சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? தம்பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடைய சிவபெருமானே திருநீர் பூசிட்டு தான் இருப்பார். ஆமாம், அதை மெய்யை முற்றப்புடி பூசியோர் நம்பி வேதம் 4 விரித்து ஓதியோர் நம்பி பதிகத்தில் சொல்கிறார். திருச்செங்கோட்டு பதிகத்தில் அப்படி தான் சொல்கிறார். வெந்த வெந்நீர் அணிந்து விரிநூல் திகழ் மார்பில் நல்ல பந்தனவும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்தருளி கொந்தனவும் பொழில் சூழ் கொடிமாடச் செங்குன்று நின்று அந்தனனை தொழுவார் அவலம் அறுப்பாரேன்னு சொன்னார். வெந்த வெந்நீர் அணிந்துன்னு அந்த பதிகத்தில் வருது. இப்போ பெருமான் அது சிவஞான போதத்திலே வருதுங்க. தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து அப்படிம்பார். தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து. அப்போ திருநீர் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய உருவம். அப்படி தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்துன்னு சிவஞான போத வெண்பாவில் வருது 12ஆம் சூத்திரத்தில். தன்னுணரும் நேசத்தார் வாழ் ததினை போல பாசத்தாருக்கின்றாம் பதி அப்படின்னு சொல்லி அவர் மெய்கண்டார் சொல்கிறார். இப்போ அவ்வளவு சிறப்புடையது அந்த சிறப்பாம் தன்மையுடைய தேவரோடு காலம் முழுவதும் எல்லா உலகங்களையும் காக்கின்ற முதல் காரணராகும் திருநீலகண்டனாகிய சிவந்த சடையுடைய திருக்கூத்துடைய பெருமான் சாத்தும் திருநீற்றை தருகின்ற கோமயம் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அதுக்கு மேலே என்ன ஒரு பெருமை இருக்குது? சைவத்தினுடைய ஒரு மூலப்பொருளே திருநீர் தான். பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உய்ப்பீர் என்று புரவலர் மன்றிலாடும் பூங்கலல் சிந்தை செய்தார். எங்க மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் வருது. ஏன் திருநீற்றம் மட்டும் சொன்னார் அப்படின்னா, திருநீர் வேட தலைமை பெற்றது திருநீர் அப்படிங்கிறார். சிவக்கணி உரையில் சொல்கிறார். வேடம் அப்படின்னா திருநீர் உருத்தராக்கம் சடை எல்லாமே வேடம்தான். ஆனால் இந்த ஒன்றை மட்டும் ஏன் சொல்லணும் அப்படின்னா, வேட தலைமை பெற்றது திருநீர். நீங்கள் உருத்தராக்கம் போடாமல் இருக்கலாம், சடை முடியெல்லாம் எல்லாரும் வச்சுக்க முடியாது, ஆனால் திருநீர் எல்லாரும் பூசியாகணும். வேற எந்த ஒரு வேடம் இல்லைனாலும் பரவாயில்ல, திருநீர் பூசணும். வேட தலைமை பெற்றது திருநீர் அப்படின்னு. அப்போ திருநீற்றையே கொடுக்கக்கூடியது இந்த ஆவினங்கள் என்று சொல்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், திருநீற்றை தருகின்ற கோமயம் எனப்படும் மூலத்தினை தருகின்ற மூர்த்தங்கள் சீலமுடைய இந்த பசுக்களே. சீலம்னா ஒழுக்க நெறி என்று சொல்லி கொள்ளுங்க. அதுதான் இந்த பசுக்கள் என்று சொல்லி சொல்றாருங்க. 26 சீலம் இங்கு தூய்மை குறித்தது. சிறக்கும் தகைமை தேவருடன் சிறப்பாக படைப்பு முதலிய தொழில்களை செய்யும் பெருந்தேவர்களோடு என்று சொல்றார். முதற்காரணர் அப்படின்னார். தமக்கு ஒரு முதல்வர் இல்லாத முழு முதற் காரணர் பெருமான் தான் முதல் காரணர் இல்லைங்களா? மற்ற ஏனைய கடவுள்கள் எல்லாம் காரண கடவுள்கள். ஆனால் பெருமான் மட்டும்தான் முதல் காரணர். அவருக்கு மேலே எந்த ஒரு கடவுளும் இல்லை. அவர் தான் எல்லாம். முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளது. எல்லாத்துக்கும் முன்னவன். மேலோர்க்கு மேலோர்க்கு மேலோய் போற்றினார் அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்கிறார். திருவாரூர் தேவாரத்தில் மேலோர்க்கு மேலோர்க்கும் மேலோய் போற்றி அப்படின்றார். எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடியது பரம்பொருள் தான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதுதான் இங்கே சொல்கிறார். அப்படி முதற்காரணர் அப்படின்னு சொன்னார். காக்கும் முதற்காரணர் என்று சொல்லி படைப்போர் படைக்கும் பழையோன் காப்போர் காக்கும் கடவுள் என்று சொல்லி திருவாசகத்தில் சொல்வது போல சாத்தும்னா அணியும். நீர் அணிந்து நிற்பது பெருமானது சிறப்பு தன்மை. சுந்தரர் அதுதானே வேலை அவருக்கு. கைலாயத்தில் அவருக்கு என்ன வேலை? அள்ளும் நீரும் மலர் மாலையும் அணைந்து கொண்டிருப்பாராம். பெருமானுக்கு திருநீற்று போக்கணத்தை கையில் வச்சுட்டு இருக்கிறதா சுந்தருடைய வேலை. அதே மாதிரி மலர் மாலை சாற்றுவது இதுதான் அவருக்கு அங்கே கைலாயத்தில் அவருக்கு செய்த வேலை. அதுதான் அல்லும் நீரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி திருநீர் இங்கு குறித்த நீர் இறைவர் திருமேனையில் அணிவதற்கு அடியார் பயன்படுத்துவது. வள்ளல் சாத்தும் மதுமலர் மாலையும் அள்ளு நீரும் என்று அதான் சுந்தரர் திருமலை சிறப்பில் சொல்கிறார். வள்ளல் சாத்தும் மதுமலர் மாலையும் அள்ளும் நீரும் என்று சொல்கிறார். ஆமாம், வள்ளல் அப்படிங்கிறது சிவபெருமான். சிவபெருமான் சாற்றக்கூடிய மாலை, அதே போல் அவர் அணியக்கூடிய திருநீர், இது ரெண்டையும் யார் வச்சுட்டு இருப்பாங்களாம் கைலாயத்தில்? சுந்தரமூர்த்தி சாமிகள் தான் வச்சிட்ருப்பார். அவருக்கு அதுதான் வேலை. நீரு தரும் மூலம் திருநீர் பெறுவதற்கு ஆதாரமாய் உள்ளது கோமயம் என்று சொல்லி பசுவனுடைய சாணம்.
இப்போல்லாம் வந்துருச்சு நிறைய பசுஞ்சான விபூதி. முதல்ல எல்லாம் திருநீர்னாவே அந்த சித்தநாத விபூதி, அதுதான் நம்மளுக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது இல்லைங்களா? பழிக்கக்கூடாது, ஏதோ அவங்களும் அந்த திருநீற்றுக்கு ஒரு தொண்டு செஞ்சாங்க. ஆனாலும் இப்போல்லாம் பசுஞ்சான விபூதின்னு வந்துருச்சுங்க. திருநெல்வேலி பக்கம் சுரண்டை அப்படிங்கிற இடத்துல நல்லா கொடுக்குறேன். ஆமாம், என்ன வெண்ணிறமாக இருக்காது, அது ஒன்று தான். கொஞ்சம் கலக்கிக்கலாம் வேணாம், நம்ம வேறு என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் அது அந்த இது ஒரிஜினலான அந்த பசுஞ்சான விபூதி கொஞ்சம் வெண்ணிறமாக இருக்காது, கொஞ்சம் நிறம் குறைவாக இருக்கும். அப்படி நீரு தரும் மூலம், திருநீர் வருவதற்கு ஆதாரமாயுள்ள கோமயம் என்று சொல்கிறார். மூலம் அவதாரம் செய்யும் மூர்த்தம். அப்படி அந்த கோமயத்தை கொடுக்கக்கூடியது என்ன? பசுக்கூட்டங்கள். அதை என்ன சொல்றாரு பாரு, மூர்த்தம் அப்படிங்கிற. மூர்த்தம்னா என்ன? சாமிக்கு பேர் தானே மூர்த்தம். மூர்த்தி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ திருநீற்றை கொடுக்கக்கூடிய மூர்த்தங்கிறாரு சேக்கிழ பெருமாள், வேற பசுக்கூட்டங்களை. ஆமாம், அப்படின்னா அது ஒரு கடவுள் மாதிரி. மூலம் அவதாரம் செய்யும் மூர்த்தம், கோமயம் உண்டாகும் இடம். ஆமாம் என்று சொல்லி, மூர்த்தனா வடிவம். இங்கே என்றால் முடிவு என்னோ என்று காண்போமானால் இன்று இதன் ஏற்றத்துக்கு அளவும் உண்டோ? சைவத்தின் சிறந்த சாதனமாகிய திருநீற்றுக்கு ஆதாரமாயுள்ளது பசுக்களது பெரும் சிறப்பு என்று சொல்லி, இதனால் திருநீற்றின் சிறப்பு பற்றி பசுக்களது சிறப்பு கூறப்பட்டது. ஏன்னா சைவ சமயத்தினுடைய மூலமாக இருக்கக்கூடியது திருநீர் தான் இல்லைங்க. நமக்கு வேடத்தினுடைய ஒரு தலைமை பெற்றது திருநீர். அந்த திருநீற்றை கொடுக்கக்கூடியது இந்த பசுக்கூட்டங்கள். அது ரொம்ப முக்கியம். அதனால் அதை மூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தது, உள்ளும் தகைமையினை பிறவே அருளவே உலைமான் மறிக்கன்று துள்ளும் கரத்தார் அணிபணியன் சுடர்சூல் மணிகள் சுர நதி நீர் தெல்லும் சடையார் தேவர்கள் தம் பிராட்டியுடனே சேரமிசை கொள்ளும் சினைமால் விடைத்தேவர் குலமன்றோ சுரபிகுலம். விடைத்தேவர் பெருமானை சுமக்கக்கூடிய, பெருமானை உமையமையும் சுமக்கக்கூடிய விடைக்குளம். அதுவும் ரொம்ப முக்கியங்க. ஆமாம், ரொம்ப அருமையான இடம். நினைக்கத்தக்க தன்மை இனி பிறவேறும் உளவாமோ உலைமான் மறிக்கென்று துள்ளியாடுதற்கிடமாகிய திருக்கரத்தனை உடையவரும் அணியும் பாம்புகளின் ஒளிசூல் மணிகளை கங்கை நீரானது தெல்லுகின்ற சடையுடையவரும் ஆகிய சிவபெருமான் தேவர்கள் தம் பெருமாட்டியுடனே சிவபெருமான் தேவர்கள் தம் பெருமாட்டியுடனே சேர மிசை கொள்ளுபடியான சினமால் விடை தேவரின் குலமல்லவோ இந்த பசுக்குலம் என்று சொல்லி, அதாவது உமையம்மையை சிவபெருமானை சுமக்கக்கூடிய அந்த பசுக்கூட்டங்கள். உள்ளும் உலவேனர். இனி நினைக்கத்தக்க வேறு தன்மைகளும் உலவோ அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். ஆமாம், இதை விட ஒரு சிறந்த ஒரு பெருமை இல்லை அப்படின்னு சொல்லி, உழைமான் மறிக்கென்று துள்ளும் கரத்தார் அப்படின்னார். ஆமாம், அது அந்த மான் எப்படி பெருமானுடைய கரத்துக்கு வந்ததுன்னா, இருடிகள் செய்த அபசியார யாகத்தில் இன்று இப்போ அந்த உலகத்தை அழிக்க வந்த மான்கன்று, அந்த ஒரு மான்கன்று அந்த தாருகாவனத்து இருடிகள் யாகம் செய்கின்ற பொழுது அந்த மான்கன்று வந்தது. அந்த மான்கன்று உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையுடையதான். அந்த மான்கன்ற பெருமான் என்ன செஞ்சார்? தன்னுடைய கரத்தில் தாங்கிட்டார். அதுதான் அந்த மான் மலு அப்படிங்கிறது எல்லாமே கந்தபுராண காலத்தில் வந்தது தான். அதாவது தாருகாவனத்து முனிவர்கள் ஏவியது தான் அந்த மான் மலு. இது எல்லாமே மான்மலை இல்லாத ரெண்டு கோலம் அவினாசியில் ஒன்று, அதே மாதிரி எங்கே இருக்குது நம்ம சீர்காழியில் இருக்கக்கூடிய இதுதான் தொன்மை கோலம் அப்படின்னு சொல்கிறது இதுதானுங்க. தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த பாட்டில் வரும் பாருங்க, கோத்தும்பியில் தான் வருது. தோலும் துகிலும் சுருள் தோலும் துகிலும் நல்லா, அதாவது ரெண்டே அருமையாக பிரித்து சொல்லுவார் மணிவாசக பெருமானுங்க. அதாவது தோலாடை அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரியது, துகில் அப்படிங்கிறது உமையம்மைக்குரியது. தோலும் துகிலும் சுருள்தோடும் தொக்க வலை சுருள்தோடும் குலையும் அப்படிம்பார். குலை அப்படிங்கிறது பெருமானுக்குரியது. தோடு என்று சொல்லுவது உமையம்மைக்குரியது. பசுஞ்சாந்தும் பைங்கிளையும் இருங்க பால் வெந்நீரும், அது பால் வெந்நீர் அப்படிங்கிறது இறைவனுடைய பாகம். அதை நீங்கள் திருச்செங்கோடு போனீங்கன்னா உமையால் பாகம், பெருமான் பாகம். அது சொல்கிறாரு பால் வெள்ளை நீரும், அது இறைவனுடைய பாகம். பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் அது அம்மாவுடைய பாகம். அப்புறம் தொக்க வலையும் சூலம் அப்படிங்கிறது இறைவனுடைய பாகம். வலை தொக்க வலை அப்படிங்கிறது உமையம்மையினுடைய பாகம். தொக்க வலையும் கோலமே நோக்கி தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி என்று சொல்லி அதில் ரெண்டே அப்படியே பிரித்து காட்டார் மணிவாசக பெருமான். எந்தெந்த பக்கம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத
அதை சாமிக்குரிய பாகத்தையும் சொல்கிறாரு, அதுலேயே அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பாகத்தையும் அதிலே சொல்கிறார். அதான் தொன்மை கோலங்கிறது. அந்த தொன்மை கோலத்தில் ஏன் மான்மொழி இல்லைன்னா, கந்தபுராணத்துக்கு முற்பட்ட கோலம் அதெல்லாம். கந்தபுராண காலத்துக்கும், அதான் கந்தபுராண காலமே 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த தாருகாவனத்து முனிவர்கள் ஏவியது தான் மான்மொழி. அந்த மான்மொழி இல்லாத ரெண்டே கோலம் எதுன்னா நம்ம திருச்செங்கோடு, இன்னொன்று வந்து தோணியப்பர் என்று சொல்லக்கூடிய சீர்காழி. இது ரெண்டு தான் தொன்மை கோலம். வேறு எங்கேயும் பார்த்தீங்கன்னா மான்மொழியோட தான் பெருமான் இருப்பார். இந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய அந்த தோணியப்பர்லேயும் மான்மொழி கிடையாது. அந்த மேலே ஏறி போகிறோம் இல்லைங்களா, அந்த இதில் அது வந்து மான்மொழி கிடையாது. உலைமான் மறிக்கென்று துள்ளும் கரத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது 2 விரல் அப்படியே அடக்கிட்டார் பெருமான். அப்படி ஆர்ப்பரித்து வந்த மானை, உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு வந்த மானை 2 கரத்தில் சாமி வந்து அப்படியே நீக்க வச்சிட்டார். அதுதான் பெருமானுடைய ஒரு உலைமான், ஒரு வகை மான் அப்படின்னு சொல்லி சொன்னார். கன்று துள்ளும் கரத்தார், சிவபெருமானது திருக்கரத்தில் விரல்களின் நுனியில் 2 கால்களை நிறுத்தி துள்ளுவது இந்த மான் கன்று. ஏன்னா அப்படி தான் இருக்கு பார்க்குற பொழுது. சுடர்சூல் மணி அப்படின்னு, சுடர்சூல் மணினா பாம்பின் தலையில் உள்ளதாக சொல்லப்படும் அரதனம் என்று சொல்லி சொல்றார். தேவர்கள் தம் பிராட்டினர், தேவர்களுக்கெல்லாம் பெருமாட்டி யார்? உமையம்மை இல்லைங்களா, தலைவியார். உமையம்மையார் தம்பிரான் என்று சொற்கு பெண்பாலாக தம்பிராட்டி என்று சொல்லி சொல்லுவது. அப்படி அவங்கள சுமக்கக்கூடியது விடைத்தேவர், இடபதேவர். இவர் வேறு இது ரொம்ப முக்கியங்க. ஐயா உரையில் எழுதியிருக்காரு, விடை வேறு நந்தி வேறுங்க. நம்ம ரெண்டையும் ஒன்றா தான் நினச்சிட்டு இருக்கிறோம். நந்தி அப்படின்னா கைலாயத்தை காவல் காக்கக்கூடியவர் நந்தி. அவருக்கு 4 கால் கிடையாது, 2 கால் 4 கரங்கள் இருக்கும். ஆமாம், அது ரெண்டும் முக்கியம். இங்கே நம்ம இப்போ பார்க்கறதெல்லாம் விடை. இந்த விடை அப்படிங்கிறது பெருமானை சுமந்து கொண்டு செல்லக்கூடியது. அந்த விடை குலம் தான் இந்த ஆவினுடைய குலங்கள். இந்த பசுங்களுடைய குலம் வந்து என்னென்னா விடை குலம். ஆனால் நந்தி அப்படிங்கிறது சிலாதி முனிவருடைய ஒரு தவத்தினால் நமக்கு கிடைத்தது நந்தியம் பெருமான். நம்ம அந்த திருவையாற்றில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, திருவையாற்றில் அவர் வந்து சிலாதி முனிவருடைய ஒரு தவத்தினால் நமக்கு கிடைச்சது நந்தியம் பெருமான். எப்படிங்க? நந்தியம் பெருமான் தான் முதல் குருநாதர். பெருமான் உபதேசம் பண்ணது நந்தியம் பெருமான். அதான் விடைத்தேவர் குலமன்றோ சிறப்பி குலம். விடைத்தேவரை சூழ்ந்துள்ள நந்தை, பத்திரை, சுரபி, சூசிலை, கமனை என்ற 5 வகையான பசுக்களின் மூலம் ஆனினம் உலகில் பெருகும் என்று சொல்லி சொல்கிறார். அடியார்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு வெளிப்படும் போதெல்லாம் அறவுருவுடைய விடையனை ஊர்ந்தே அரவனார் எழுந்தருள்வர். பெரிய புராணத்தில் அப்படி தான் வருது. பெரிய புராணத்தில் நாயன்மார்களுக்கு அருள் செய்கின்ற பொழுதெல்லாம் பெருமான் விடையோடு வருவார். முதல் முறை வருகின்ற பொழுது பெருமான் தனியாக வருவார். எல்லா வீட்டுக்குமே அப்படி தான். திருநீலகண்ட நாயனார் வீட்டுக்கு அப்படி தான் வந்தார். எல்லா வீட்டுக்கும், இயல்பை நாயனார் வீட்டுக்கு, இளையான்குடி மாறநாயனார் தனியாக தான் வருவார். அருள் செய்ய வருகின்ற பொழுது உமையம்மையோடு வருவார். உமையம்மையோடு வருகின்ற பொழுது வந்து அருள் செய்து விடை காட்சி கொடுப்பார். அதான் விடை காட்சி தான் ரொம்ப முக்கியங்க. விடைத்தேவர் குலம் ஒன்றோ சிறப்பி குலம் அப்படின்னு என்று இன்னனவே பலவும் இணைந்து என்றென்னவே பலவும் இணைந்து இதத்தின் வழியே மேய்த்து இந்த கன்று பயில் நிறை காக்கும் இதன் மேல் இல்லை கடன் இதுவே மன்றுளாடும் சேவடிகள் வலுத்தும் நெறியாவது என்று நின்ற ஆயந்தனை நோக்கி நிறை மேய்ப்பொருக நீ என்பார். இப்போ அந்த ஆயன் அந்த பசுவை அடித்தான் பாருங்க, அவனை வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ வந்து இனிமேல் பசு மேய்க்காத, அதெல்லாம் நானே மேய்த்து கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி இவர் அந்த பசு மேய்க்கிறவங்கிட்ட சொல்கிறார். என்று இவ்வகையாக பல எண்ணங்களையும் எண்ணி, அதாவது இத்தனை பசுக்களுடைய சிறப்புகள் எல்லாம் நினச்சி பார்க்குறாரு. யார்? நம்முடைய சண்டீஸ்வர நாயனார். அப்படி இந்த பசுக்கள் எல்லாம் இவ்வளவு சிறப்புடைய பசுக்களை இப்படி போட்டு அடிக்கிறானே, அதனால் இனிமேல் நீ பசு மேய்க்காத, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்று இவ்வகையாக பல எண்ணங்களையும் எண்ணி கன்றுகளுடன் கூடிய ஆணிர்களை இன்பந்தரும் வழியே மேய்த்து காக்கின்ற இதனின் மேல் செய்யத்தக்க கடமை வேறில்லை. இந்த பசுக்களை மேய்க்கிறத விட ஒரு பெரிய சிறப்பான ஒரு கடமை எதுவும் இல்லை, ஒரு பெரிய புண்ணியம் எதுவும் இல்லை என்று சொல்லி, இதுவே அம்பலக்கூத்தருடைய திருவடிகளை போற்றும் நெறியுமாம் என்று கொண்டு பாருங்கள், பெருமானை வணங்குவதற்கு இணையான ஒரு நெறி பசுக்கூட்டங்களை மேய்ப்பது என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாம், எதிர் நின்ற ஆயனை நோக்கி நீ இந்நிறை மேய்க்கும் தொழிலை ஒலிக என்று சொல்லி, நான் இனிமேல் இந்த பார்த்துக்கிறேன், நீ இனிமேல் வந்து ஆணியர்களை மேய்க்க வேண்டாம் என்று சொல்லி
அந்த பசு மேய்க்கிறவனை சொல்லிடுறார். கன்று வயல் ஆனிறை கன்றுகளின் கூடிய கறவை பசுக்கள், பாலும் பயனும் பெருக வரும் பசுக்கள் என்று சொல்லி, இதன் மேல் இல்லை கடன் அப்படின்னார். இதுவே சேவடிகள் வலுத்த நெறியாவதும். இதுதான் பெருமான், பூத்த பெருமானுடைய திருவடி வணங்குறதுக்கு இணையானதான். நாம் சொல்கிறது சாதாரணமாக மாடு மேய்க்கிறான்னு சொல்லுவோம். ஆனால் அதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். அவ்வளவு சிறந்த ஒரு செயல் அது. ஆமாம், மக்கள் செய்ய வேண்டிய கடமைகள் பலவற்றுள்ளும் இதற்கு மேம்பட்ட கடமை வேறில்லை. கடமையாதலோடு அமையாது. இது சிவன் சேவடி போற்று நெறியுமாவது. மக்களின் கடமைகள் பலவளவாக நூல்களால் வகுக்கப்படினும் அவை பலவும் சிவன் சேவடி வலுத்து நெறி ஆகாது. இவ்வுலக சம்பந்தமாய் இப்போந்து உடல் பற்றி கழிவன இக்கடமை அவ்வாறன்றி அவற்றுள்ளே தலைமையாய் நிற்பதுடன் சிவன் சேவடி வலுத்து நெறியாகும் என்று சொல்லி, இப்போ பெருமான் அந்த ஆணிரைகளை மேய்ப்பது அப்படிங்கிறது பெருமானுடைய திருவடியை வலுத்தக்கூடிய தொண்டுக்கு இணையானது. இது மன்றுளாடும் சேவடிகள் வலுத்த நெறியாகுமாறு யாங்கனம் எனில் சிவனை குறித்த வேள்விக்குரிய பொருள்களை தருதலால். இது சரி, பசுவை மேய்ச்சா எப்படி கூத்த பெருமான் திருவடி வணங்கினதுக்கு இணையாகும் அப்படின்னா அது காரணம் சொல்கிறார். சிவனை குறித்த வேள்விக்குரிய பொருள்களை தருதலால் பசு காத்தல் சிவ வேள்விக்குரிய சாதனம் தரும் சிவபுண்ணியம். வேள்விக்குரிய பொருள் எத்தனை தருது? பால் தருது, நெய் தருது, கோமயம், கோசலம், அப்புறம் இது நெய் எல்லாமே கொடுக்குது இல்லையா? அதனால் அந்த வேள்விக்குரிய சாதனங்கள் தரும் சிவபுண்ணியம். சிவன் ஆனைந்தும் திருநீரும் மகிழ்ந்தாடுவனாதலால் இது சிவன் ஆடுதற்குரிய திருமஞ்சனம் தருதற்கும் உயர்வாகிய திருநீர் பெறுவதற்கு துணை செய்வது. எல்லாத்தோட உயர்ந்த என்னென்னா அது பால் கொடுக்கறது, தயிர் கொடுக்கறது காட்டிலும் திருநீர் கொடுக்கறது தான் ரொம்ப உயர்ந்தது. அதுக்கு மேலே ஒன்றும் சிவபுண்ணியம் இல்லை. ஆமாம், பசு கூட்டத்தை சிவன் விரும்புவார், ஆதலின் அதனை காப்போர்வால் மகிழ்வர். எனவே சிவனை மகிழ்வுக்கு நெறி இதுவே. ஒரு பசு கூட்டங்களை பெருமான் விரும்புவாராம், அதனை காக்கக்கூடியவங்களை பெருமான் ரொம்ப நல்ல அருள் செய்வார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. இதுவே ஆவதும் இதன் மேல் கடன் வேறு இல்லை, அன்றியும் இதுவே நெறியாவதும் என்று சொல்லி வலுத்து நெறி என்று சொல்லி சொல்றார். நீ நிறை மேய்ப்பு ஒலிக, யானே என்னை நிறை மேய்ப்பன். இனிமேல் நீ அந்த ஆணிர்களை மேய்க்க வேண்டாம், நானே மேய்த்து கொள்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டு, யானே இனியின் நிறை மேய்ப்பன் என்றார் அஞ்சு இடைமகனும் தானேர் இறைஞ்சி விட்டகன்றான் தாமும் மறையோர் இசைவினால் ஆனே நெருங்கும் பேராயம் அளிப்பாராகி பைங்கோள்க்கு வானே என்ன நிறைகாக்க வந்தார் தெய்வ மறை சிறுவர். பாருங்க, அப்போ சிறிய பெருந்தகையார் அப்படின்னாரு, இப்போ தெய்வ மறை சிறுவர் அப்படின்ட்டார். அவருக்கு அப்படின்னா அவர் அவ்வளவு தெய்வீகமான ஒரு குலத்திலே வந்தவர் நம்முடைய நாயனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இனி இந்நிறையினை யானே மேய்ப்பன் என்றார் இடைமகனும் பயந்து அவர் முன் வணங்கி. பாருங்க, அவன் பாருங்க, இவருக்கு சின்ன வயசு தான், இவருக்கு ஒரு 7 வயசு தான் இருக்கும். ஆனாலும் இவரை பார்த்து அவன் வணங்கி கொண்டு சரி நீங்கள் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மேய்க்கிறவன் கிளம்பிட்டான். மேய்த்தல் தொழிலை விட்டு நீங்கினான் தாமும் மறையோர் இசைவு பெற்று ஆக்களே நெருங்கும் பேராயத்தினை காப்பாராகி பசிய பயிர்களுக்கு மலையே போல பசு கூட்டங்களை காக்க தெய்வ மறை சிறுவர் முற்பட்டு வந்தார். அப்படி பயிர்களுக்கெல்லாம் மழை பொழிந்தாதானே அதுக்கு நல்லா செழிப்பாக இருக்கும். அது மாதிரி இந்த பசு கூட்டங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு பாதுகாப்பாக அவர் இதெல்லாம் செய்யறதுக்கு இப்போ முன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இடைமகன் அப்படின்னு, இடைமகன்னா ஆணிரை மேய்க்க மரபிலே வந்தவன், இறைஞ்சி விட்டு அகன்றான் மறையவர் பதியாதலானும் பதியில் எல்லாரும் தலைவர்களாதலாலும் அந்த மறைவர் கூட்டத்தில் விசார சருமனார் ஒருவராதலும் ஊர் சமுதாயத்தாரின் உத்தரவே ஆகும் இது என்று தாங்கி ஏன் அவன் வணங்கி போனான் அப்படின்னா, இவர் அந்த ஊரே பிராமண சமுதாயம் அந்தணர்கள் தான். எல்லாரும் அந்தணராக இருக்கிறனால இவர் அந்தண சிறுவராக இருக்கிறனால மாடு மேய்ச்சிட்டு இருந்தவன் அந்தணராக இருக்க மாட்டான். சரி, அந்தண சிறுவராக இருக்கிறனால சரி அவர் இந்த ஊனுடைய தலைவர், ஒரு எஜமானர்னு சொல்லி அப்படி வணங்கி, நான் இன்னொன்று அவன் அடித்தது தப்பு அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியுது. அதனால் வணங்கி கொண்டு அவன் விடைபெற்று சென்றான் என்று சொல்லி இப்போ எல்லாத்துக்கிட்டையும் போய் அவரே நானே மேய்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சரின்றாங்க. சரி, நம்ம பையனே மேய்க்கிறேன்னு சொல்கிற போது வேற ஆள் எதுக்குன்னு சொல்லி அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. யானிறை மேய்ப்பன் என்று சொல்லி அப்படி இடைமகன் அஞ்சு அகன்றானாக நிறை மேய்த்தல் இடையர் மரபின் தொழிலாகலானும் அந்தனருக்குரிய தொழில் ஒன்றாக விதிக்கப்படாமையானும் மரபு பிறழ்ந்து விசார சர்வன் அதனை மேற்கொள்ளவும் இடைமகன் விடவும் நேர்ந்த இசைவு என்னையோ எனின் அதற்கு விடை முன்பாட்டில் கூறப்பட்டது. அதாவது ஒவ்வொரு ஒரு தொழில் இருந்தது அந்த காலத்தில். இது யாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அவங்க தான் வந்து இந்த விடையெல்லாம் மேய்க்கக்கூடியவங்க வந்து அவங்க தான், இடையர் தான். இடையர் மரபு தான் வந்து ஆணிர்களை மேய்க்கக்கூடியது. அந்தணர்களுக்கு அந்த வேலை இல்லை. இவர் அந்தணர் குலத்திலிருந்து இந்த வேலைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா பசுக்களுடைய சிறப்பை நோக்கி அவர் வந்து அதுக்கு வந்திருக்கிறார். அந்த பசுக்கூட்டங்கள் அவ்வளவு சிறப்புடையது என்று சொல்லி அதனால் வந்து அவர் வந்திருக்கிறார். அது வந்து தப்பு இல்லை. இதற்கு விடை முன்பாட்டில் கூற, ஏன்னா அந்த காலத்தில் வந்து வர்ணாசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தந்த சமுதாயத்துக்காரர் இந்தந்த தொழில் தான் செய்யணுங்கிற காலம் அது. கிட்டத்தட்ட இதெல்லாம் எப்போ ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி. சண்டீஸ்வர நாயனருடைய காலம் பார்த்தா 6ஆம் நூற்றாண்டாக இருக்குது. 5 இல்லைன்னா 6 அந்த மாதிரி வரும். ஞானசம்பந்த பெருமானுக்கு முற்பட்ட காலம். அப்படி இருக்கிற பொழுது அந்தந்த தொழில் அவங்க செய்திருக்கிறாங்க அந்த காலத்தில். இப்போல்லாம் அப்படி கிடையாது. அந்த காலத்தில் இதன் முன்பு உடலை பற்றிய தாழ்ந்த கடமைகளாகிய உலகநிலை மரபு வழக்கல் முனைந்து நில்லாத ஒதுங்கிப்போம் என்பது துணிவு என்று சொல்லி, ஆமாம், மறையோர் இசைவினால் மறையோர் ஊர் ஆண் நிறைக்கு உடையோர் ஆதலின் அவர்களுடைய இசைவு வேண்டப்படுவதாயிற்று. அன்றியும் மறைவர்களுடைய ஊராதலானும் மறையவர் உரித்தாகாத தொழில் பற்றியதாதலும் ஏனை மறைவர் இசைவு. ஏன்னா மறைவர்களுக்கு உண்டான தொழில் அது இல்லை. அதனால் மற்றவங்களுடைய அந்த மறைவர்களுடைய ஒரு இசைவெல்லாம் அவருக்கு தேவைப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனே நெருங்கும் பேராயம் என்று சொல்லி ஆனிறை பசுக்கள் என்னும் ஆன்மாக்களின் பொதுமையும் குறிப்பால் நடத்தி நின்றது என்று சொல்லி நிறை காத்தலால் ஆண் நெருங்கும் ஆயம் அளித்தலாவது பின்னர் நிகழும் சிவபூசையும் அதனால் நாயனார் பெறும் சண்டேச பதமும் அது கண்டு வழிபட்டு உலகம் முய்ந்து சிவபூசை பயன்பெறும் நன்மையும் காரணகாரிய முறையால் பெறப்படுதல் குறிக்கு என்று சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா இவர் வந்து இந்த மாடுகளை மேய்த்து கொண்டு தான் சிவபூஜை பண்ண போகிறார். அந்த பாலை வைத்து கொண்டு தான் பூஜையெல்லாம் செய்ய போகிறார். அதற்கு பிறகு நாயனார் வந்து பெருமானுடைய திருவருளால் சண்டேச பதம் பெற போகிறார். அந்த சண்டேச பதத்தின் மூலமாக தான் பூஜை பண்ணக்கூடியவங்களுக்கு அருள் கொடுக்க போகிறார். இந்த உலகத்துக்கு அருள் கொடுக்க போகிறார். நம்ம சிவபூசை பயன் பெறும் நன்மையும் நமக்கு சண்டேஸ்வரர் தான் கொடுக்குறார். கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணாலும் சண்டேஸ்வர நாயனாருக்கு பூஜை பண்ணித்தான் நிறைவு செய்யணும். ஆலய வழிபாடு செஞ்சாலும் சண்டேஸ்வர நாயனார் வழிபாடு செய்து தான் நம்ம வழிபாட்டை நிறைவு செய்யணும். அந்த பூசையை அந்த வழிபாட்டினுடைய பயன் யார் கொடுக்குறாங்கன்னா சண்டீஸ்வரர் தான் கொடுக்குறாரு. அதுதான் பெரிய சிறப்பு. பைங்கோளுக்கு வானே என்ன கூல் என்று சொல்லி சொல்கிறார். தெய்வமறை சிறுவர், தெய்வ சிறுவர் என்றும், அதாவது தெய்வத்தன்மை வாய்ந்த சிறுவர். ஏன்னா போன பிறப்பிலேயே அவர் வந்து ஆகமங்கள் கற்றவர், முந்தையறிவின் தொடர்ச்சியினால் என்று சொல்லி அந்த தெய்வத்தன்மை வாய்ந்த சிறுவர் என்று சொல்லி சொல்கிறார். இன்னொரு பாட்டு பார்க்கலாங்களா? நேரம் ஆயிடுச்சுங்களா? டைம் ஆயிடுச்சு இருக்குங்களா? சரி, இன்னொரு பாட்டு. இப்போ நாயனார் வந்து மாடு மேய்க்க போகிறார். மாடு மேய்க்க போகிறவர் அதுக்குண்டான கோலம் இருக்கணும் இல்லையா? இப்போ அந்தனர் கோலத்தில் இருக்கக்கூடியவர் அப்படியே போய் மாடு மேய்ச்சா அது எடுபடாது. அந்த மாடு மேய்க்கிறதுக்கு உண்டான கோலம் இப்போ கையில் இருக்குது. கையில் ஒரு கோல் இருக்குது, அப்புறம் கயிறு இருக்குது, அப்புறம் குடுமி அப்படியே இருக்குது. அந்தனருக்கு உண்டான குடுமி அப்படியே இருக்குது. ஆமாம், அப்புறம் தோலும் நூலும் சிறு மார்பில் துவர்ந்து கொண்டு இருக்கிற பூநூல் அணிந்திருக்கிறார். அதெல்லாம் அப்படியே அப்படி வரார். கோலும் கயிறும் கொண்டு குலை குடுமி அலைய குலவுமான் தோலும் நூலும் சிறு மார்பில் துவல வரை கோவனம் சுடர பாலும் பயனும் பெருக வரும் பசுக்கள் மேய்க்கும் பான்மையினால் சாலும் புல்லினவை வேண்டும் தனையும் மிசையும் தலை சென்று பசு மேய்க்கும் கோலினையும் கயிற்றினையும் கொண்டு சிறு பொன்குடுமி அசைய அப்படியே கோல் கையில் வச்சிருக்கிறார். பசு மேய்க்கிறதுக்கு அதையெல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கு கோல் கையில் வேணும். அப்புறம் ஒரு சில பசுக்கள் அங்கங்கே கட்டி மேய்க்கிற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து அந்த கயிறு எடுத்துக்கிறார், கயிறையும் கையில் எடுத்துக்கிறார். அப்படி அந்த குடுமி அசைய தலையில் வந்து குடுமி வச்சிருக்கிறார். விளக்கமுடைய மான் தோலும் அதனுடன் பூணும் சிறிய மார்பகத்தில் மான் தோல். ஏன்னா அந்தணர்களில் வந்து மான் தோல் அப்படிங்கிறது பிரம்மச்சரிய நிலையில் இருக்கக்கூடியவங்க அணியக்கூடியது. இந்த மான் தோலும் அணிந்திருக்கிறார், அதே மாதிரி பூநூல் அணிந்திருக்கிறார். அப்போ 7 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. 7 வயசுலேருந்து 8 வயசு அந்த மாதிரி அவருடைய வயசு இப்போது அந்த மாதிரி. அப்படி மார்பில் துவல திருவரையில் கோவனம் ஒளி விளங்க அப்படி கோவன ஆடை அணிந்திருக்கிறார். பாலும் கன்றுகளும் பெருகும்படி வருகின்ற பசுக்களை மேய்க்கும் தன்மையினால் அப்படி மிகவும் புல்லின் அவை வேண்டுமளவும் விரும்பி உண்ணும்படியும் மேற்சென்று. அப்படின்னா சும்மா ஒரு கடமைக்காக மேய்க்கிறது இல்லை, வயிறு நம்ப அதுக்கெல்லாம் மேயிற வரைக்கும் மேய்ச்சிட்டு வர்றார். இப்படி பல நாள் அப்படி மேய்த்து கொண்டு வர்றாருங்க. சாலும் புல்லின் அவை வேண்டும் தனையும் இசையும் தலை சென்று. இப்போ கூலிக்கு மேய்க்கிறவன் அப்படி இல்லை, நேரமாச்சுன்னா மாட்டை வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்துடுவான். ஆனால் இவர் அப்படி அல்ல,
எல்லா மாடுகளும் வயிறு நிறைய மேயக்கூடிய அளவுக்கு மேய்த்துட்டு அதற்கு பிறகு கொண்டு வர்றது. இப்படி அவர் செய்கிறார். கோலும் கயிறும் நிறை மேய்த்தலுக்கு உதவுவன என்று சொல்கிறார். கயிறு பசுக்களையும் கன்றுகளையும் வேண்டும் போது பிணித்தற்கும், கோல் அவற்றை செலுத்துவதற்கும் உதவுவது. அப்போ கையில் கோலும் இருக்குது, கயிறும் இருக்குது. தேவையான போது கட்டி மேய்க்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்கிறார். குலை குடுமி மான்தோல் அப்படின்னா நூல், கோவணம், பிரம்மச்சரிய நிலையினுடைய அடையாளங்கள் என்று சொல்கிறார். குலை குடுமி பிரம்மச்சாரிகளுக்கு அடையாளமாக சிறு பொன் குடுமி. பஞ்சசிகை, அதாவது பிராமண குழந்தைகளுக்கு அப்படின்னா 7 வயசில் பூநூல் போடுகின்றது. அந்த காலத்திலிருந்து திருமணம் ஆகக்கூடிய காலத்து வரைக்கும் பிரம்மச்சரிய நிலை. அவங்க திருமண காலத்துக்கு பிறகு தான் அவங்க குடும்பத்துக்கு வருவாங்க. அந்த திருமண காலத்துக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் என்னென்னா அவங்களுக்கு பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் தான் வேதங்கள் எல்லாம் அவங்க பயில்வாங்க. வேதங்கள், ஆகம நெறிகள் இதெல்லாம் பயின்று கொள்ளக்கூடிய காலம் அவங்களுக்கு அந்த பிரம்மச்சரிய காலம்தான். அந்த நிலையில் இப்போ அவர் இருக்கிறார். பஞ்சசிகை குலை குடுமி அலைய என்று சொல்லி, மான் தோலும் நூலும் சிறு மார்பில் துவல என்று சொல்லி, மான் தோலினை பூநூலில் முடிந்து கொண்டு தாங்குவது பிரம்மச்சரியத்துக்குரிய வழக்கு. பஞ்சசிகை அப்படின்றார். மான் தோல் உபநயனம் என்னும் நெற்றிக்கண் முதலிய அடையாளங்கள் பிரம்மம் என்னும் சிவதத்து விளக்கங் குறிப்பன் என்று சொல்கிறார். அரை கோவணம் சுடர, அறையில் கோவணம் அணிந்திருக்கிறார். பாலும் பயனும் பெருக வரும் பசுக்கள், கன்றுகள், அது பாலும் பயணம் கொடுக்கக்கூடியது. பாலும் பயணம் பெருக, இந்த இரண்டும் ஒன்றான் ஒன்று குறையாது சமமாக பெருக நிற்றல். இக்காலத்து பலர் பால் வேண்டிய பேராசை, அதாவது பாலும் பயணம்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இருக்கிற பாலை எல்லாம் கறந்துடுவாங்க இந்த காலத்தில் விற்கிறதுக்காக, இல்லைங்களா, பணம் பண்ணுறதுக்காக. ஆனால் இவர் அப்படி அல்ல. எவ்வளவு பால் கறக்கணுமோ அவ்வளோ கன்றுகள் உண்டது போக மீதி இருக்கிற பாலை தான் கறக்கிறது. அது கன்றுகளும் நல்லா இருக்கும், அதே மாதிரி பாலும் கிடைக்கும். கன்றுகளுக்கு போக மீதி இருக்கக்கூடிய பாலை தான் கறக்கிறது. அதை பாலும் பயனும் பெருக வரும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு சில பக்கம் கண்ணுக்குட்டிக்கு பாலே விட மாட்டாங்க. கண்ணுக்குட்டி பார்த்தா நோஞ்சா நாட்டு இருக்கும் பாவம். இருக்கிற பாலையெல்லாம் இவங்களே கறந்து குடிச்சிருவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் மற்றும் சிலர் கன்றையே நினைந்து பால் பெறாது ஒளிவர். இந்த இரண்டுமின்றி பாலும் பயனும். ஆமாம், ஒரு சிலர் கன்றுக்குட்டிக்கே விட்டுருவாங்களாம். அப்படியும் இல்லாமல் கன்றுக்குட்டிக்கும் விடுறது, இருக்கிற பால் கொஞ்சம் கறந்துடுறது. அந்த மாதிரி இன்னும் ஒரே பாட்டு மட்டும் பார்த்துடலாங்க. பதவு காலங்களில் மேய்த்தும் பறித்தும் அலைத்தும் பரிவகற்றி இதமுண்டு உரை உணற்றன் நன்னீர் ஊட்டி அச்சம் எதிர் நீக்கி அதர் நல்லென முன் செல நீழல் அமர்வித்து அமுதும் மதுரப்பால் உதவும் பொழுது பிழையாமல் உடையோர் இல்லம் தோறும் உய்த்தார். மேய்ச்சிட்டு எல்லாம் அவங்க அந்த பசுக்களை உடையவங்களுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டுறது. தினசரி அது செய்கிறது. மிக உள்ள காலங்களில் ஆணர்களை மேய்த்து புல்லுண்ணச் செய்தும் அப்புறம் கையால் பறித்து கொடுத்து காப்பாற்றியும். அதே போய் மேயும். ஒரு சில மாடுகள் மேயாது, அதுக்கெல்லாம் புல்லை அறுத்து கொண்டு கொடுக்கறது, கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு கொண்டு போகிறது. அவற்றின் துன்பம் போக்கி இதமாக நீர் உண்ணத்தக்க நீர்த்துறைகள், நல்ல சுத்தமான தண்ணி இருக்கிற பக்கம்தான் பசுமாட்டுக்கு தண்ணி காட்டணுமா. அந்த மாதிரி குளிர்ந்த நீரை உண்ணச் செய்து அச்சங்களை வாராமல் நீக்கி நல்லனவாகிய வழிகளில் அவை முன்னே செல்லும்படி விட்டு நிழலில் இலைப்பாறச் செய்து, நல்ல நிழலில் இலைப்பாறச் செய்து அமுதமாகிய சுவையுள்ள பாலினை தரும் நேரத்தில் அவற்றினை உடையோராகிய மரங்களுடைய மனைகள் தோறும் செலுத்தினார். அந்த காலத்தில் பால் கறக்கக்கூடிய காலத்தில் எல்லா அந்த மாட்டுக்காரர், எந்தெந்த மாட்டுக்காரர் இருக்கா எல்லாரது வீட்லேயும் கொண்டு போய் இவர் பசுமாடுகளை சேர்த்துறார் அப்படின்னு செலுத்தினார் அப்படின்னு சொல்கிறார். மேய்த்தும் பறித்தும் அரைத்தும் என்று சொல்லி மேய்க்கிறத, ஒரு சில மாடு மேயாத மாடுகளுக்கு புல்லெல்லாம் அவரே பறித்து கொடுப்பது. நல் தண்ணீர்னர் அழுகற் பொருள்கள் வண்டல் முதலில் இல்லாத தூய நீர் உண்ணும் துறையாயினும் நீர் நல்லதா இல்லாத காலம், அதாவது நல்ல சுத்தமான தண்ணீர் தான் பசு மாட்டுக்கு கொடுக்கணும். எதிர் அச்சம் நீக்கி, அதாவது மற்ற மிருகங்கள் மேய்க்கின்ற பொழுது புலி, சிங்கம் போன்ற மிருகங்கள் வந்தால் அடிச்சிடும் மாட்டை. அதனால் அதெல்லாம் அந்த பயமெல்லாம் இல்லாமல் பாதுகாத்து அவர் செய்தார் என்று சொல்கிறார். மனங்கொள் மகிழ்ச்சி ஏதி பசுக்கள் மேற்கூறியபடி நன்றாய் அன்புடன் பாதுகாக்கப்படின் மன மகிழ்ச்சி உடையன மகிழ்ச்சி அடைவே பால் நிறைய கறப்பன் என்பது உடல் நூல் துணிப்புங்கிறார். அதாவது மாடு நல்ல மகிழ்ச்சியாக இருந்தால் பசுக்கள் பால் நிறைய கறக்கும். அதான் சொல்கிறார்.
சில பசுக்கள் கீதம் பாட கேட்டு மனம் மகிழ்ந்து மிக்க பால் கறக்கும் என்பது அந்நூலோர் கண்ட உண்மை. ஒரு சில மாடுகள் வந்து நல்லா இசையெல்லாம் கேட்டு கூட பால் கறக்கிற மாடு இருக்குதாம். நல்ல பாடலெல்லாம் இசையெல்லாம் கேட்டு கூட நல்ல பால் கறக்கக்கூடிய மாடுகளும் இருக்குது. ஆடி கறக்கிற பசுவை ஆடிக்கிற, பாடி கறக்கிற பசுவை பாடி கறக்கிறது கிராமத்தில் ஒரு பழமொழியாக இருக்கிற மாதிரி. அப்படி மகிழ்ச்சியினால் மடி பெருகி முளை சுரந்தன என்று சொல்லி, அப்படி மடி பெருகினும் கன்றுகள் வாய் வைத்து உண்ணாத போது முளை சுரத்தல் பெரும்பான்மை இல்லை. ஆமாம், ஒரு சில மாடு வந்து பால் அடக்கிக்கும். கன்று குட்டி குடித்தா மட்டும் பால் வரும், கறக்கிறதுக்கு போனால் பால் அடக்கிக்கும் சொல்லுவாங்க. அது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பால் அடக்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா கன்றுக்குட்டி போய் குடிக்கும். அதை கன்றுக்குட்டிக்கு வேணும்னு சொல்லி பால் வந்து நிறைய பசுக்கள் வந்து அடக்கி வைக்கும். ஏன்னா எல்லாம் கறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கன்றுக்குட்டி கொடுக்கறதுக்காக அடக்கி வைக்கும். கன்றின் மேல் பசுக்கள் கொண்ட அன்பாக இன்ப நிலை காரணமாக அந்த முளை சுரத்தல் நிகழும் என்று சொல்லி கன்றின் மேல் வைக்கும் அன்பாகிய வாத்சல்யம் என்பது இறைவன் உயிர்கள் மேல் வைக்கும் அருளுக்கு ஓமிக்கப்படும். அதாவது விசார சிறுவன், அதனால இறைவன் பக்த வச்சலன். வாத்சலம் அப்படின்னா அன்புங்க. பெருமானுக்கு பேர் பக்த வச்சலன். அடியார்களுக்கு பக்தி செய்யக்கூடியவங்களுக்கு அன்பு செய்யக்கூடியவன் பெருமான். அதனால் பக்த வச்சலன் ஒரு பேருண்டு பெருமானுக்கு. விசார சருமரை கண்டு தாய் போன்ற தன்மை கொண்டு கறவாமே பால் பொழியவும், அதனால் இச்சரிதை விளைவு. அதான் அந்த மணியாற்றங்கரையில் அவர் போய் ஒவ்வொரு பசுவாக பாலெல்லாம் கறக்கலை. அந்த பசுக்களே வந்து பால் தானே கறந்து அந்த பாத்திரமெல்லாம் நிரம்புச்சு. இவர் போயெல்லாம் நிரப்பலை. அப்போ நாயனார் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு அன்பு. அதாவது ஒரு கன்றை பார்த்தா எப்படி அந்த பசுக்களுக்கு பால் சுரக்குமோ அது மாதிரி இந்த கன்று, இவரும் ஒரு கன்று தானே. இந்த கன்றை பார்த்தோம்னா அந்த அன்பின் மூலமாக பால் சுரந்து தானே கறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இப்போ நாயனார் வந்து விசார சர்மர் வந்து அதுபோல், அதாவது ஒரு அன்புக்கு பெரிய ஒரு அன்புக்கு உதாரணம் சொல்லணும்னா தாய் பசு கன்றுக்குட்டி, அதை தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே எந்த ஒரு ஓமை சொல்லவே முடியாது. அப்படி தான் பெரிய புராணத்தில் பல இடங்களில் வருது. அது உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிற ஏற்கனவே. சிவபெருமான் தாய் பசு, அடியார்கள் கன்றுக்குட்டி. கண்ணப்ப நாயனார் புராணத்தில் மட்டும் கண்ணப்ப நாயனார் தாய் பசு, சிவபெருமான் கன்றுக்குட்டி. அங்கே மட்டும் மாறி வரும். அந்த அன்பினுடைய அந்த உச்சம் யாருக்கு வருதுன்னா கண்ணப்ப நாயனாருக்கு தான் வருது. அங்கே மட்டும்தான் மாறி சொல்கிறார் சேக்கிழ பெருமாள், எங்கேயும் சொல்கிறதில்ல. ஆமாம், நல்ல அருமையான இடம். காதலை நோக்கி நிற்பார் கன்றகள் புனிற்றா போல்வார் அப்படின்னார். கன்றகள் புனிற்றா போல்வார். புனிற்றான்னா கன்றை ஈன்ற பசு. காதலை நோக்கி நிற்பார் கன்றகள் புனிற்றா போல்வார் அப்படின்னார். கன்றகள் புனிற்றான்னா கன்றுக்குட்டியை விட்டு பிரிய மனமில்லாத தாய் பசுவை போல துடிச்சாராம் கண்ணப்ப நாயனார். ஏன்னா சாமியை பார்த்துட்டாரு. சாமிக்கு வந்து அமுது எடுக்கணும், அமுதுக்கு போகணும். அமுதுக்கு போனால் ஏதாவது துன்பம் வந்துடும், ஏதாவது வேடர்கள் வந்துடுவாங்க, இல்லை மிருகங்கள் வந்தால் சாமிக்கு ஏதாவது ஆயிரும். அதனால் போகிறது திரும்பி வர்றது, போகிறது திரும்பி வர்றது. அதை மட்டும் சொல்கிறார். அந்த தாய் பசு, அந்த ஈன்றனைய பசு, ஒரு கன்றுக்குட்டி போட்ட பசு கன்றுக்குட்டியை விட்டு பிரியாத இருக்குமா. அது மாதிரி கண்ணப்ப நாயனார் இந்த இடத்துல அந்த ஓமை சொல்லார். அந்த கன்றகள் புனிற்றா போல்வார் அப்படின்னு சொன்னார். சுந்தரரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறி அப்படிம்பார் வெண்ணைநல்லூரில். ஒரு தாய் பசுவனுடைய குரலை கேட்ட கன்றுக்குட்டி போல கதறினார் அப்படின்னு சொல்லுவார். முன்பு நீ நமக்கு தொண்டன் அப்படின்னு சாமி சொன்ன உடனேயே அவருக்கு அந்த அன்பு. ஒரு தாய் பசுவனுடைய குரலை கேட்ட ஒரு கன்றுக்குட்டி எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமோ அதே மாதிரி இதே ஓமை கடைசியிலையும் வருது. அங்கே போய் சேர்ற பொழுதும் அதே மாதிரி, கைலாயத்தில் சேர்ற பொழுது அதே மாதிரி போகிறார். ஒரு தாய் பசுவை பிரிந்த கன்று தாய் பசுக்கிட்ட போய் சேர்ற மாதிரி சேர்றார். இங்கே அதான் அந்த உயர்ந்த அன்பு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த தாய் பசு கன்றுக்குட்டி தான் சொல்ல முடியும். இதில் இந்த அளவுக்கு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் முயல்வினால் ஒன்று காதலி துள்ளமும் மூங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.
மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகெல்லாம். பார்வதி பதையே. என்னாருடைய சிவனே போற்றி. ஏகம் கத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு